வந்து பார்ட் 2ல வரும். சதவீதத்துல கேள்விகள் கேட்பான். ரைட். அதே மாதிரி 4வது கேள்வி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 4வது கேள்வியை கேட்பான் நிகழ்தகவுல கேட்பான். நிகழ்தகவு 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 விஷயம் உங்களுக்கு தெரியும். மரவரிப்படம் நெய்யறில குறிக்கிறது ரெண்டும் கேட்பான். நெய்யறில குறிச்சிட்டு அதுக்கப்புறம் மரவரிப்படத்தை குறிக்கும். ஈஸியா ஆன்சர் எடுக்கலும். நிகழ்தகவுல வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலும். நிகழ்தகவுல எல்லாருக்குமே நான் சொல்றேன். நல்ல டேலண்டானாக்கள் பத்தி பேசல. நான் லோ லெவல் ஈக்கிறவங்க பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். லோ லெவல் ஈக்கிறவங்க பத்தி பேசுறேன். ஏன்னா அவங்கள தான் நாங்க கன்சிடர் பண்ணணும். ஏ எடுக்கிறேன் எப்படியும் ஏ எடுப்பான். அது சுவர். அது என்னதான் செஞ்சாலும் அவன் ஏ எடுப்பான். ரைட். நான் சொல்றேன் அந்த லோ லெவல் ஈக்கிறவங்க கொஞ்சம் பாஸ் ஆகணும். அதான் வேணும். ரைட். ஏன்னா மேத்ஸ் வேணும்னால லோ லெவல் ஈக்கிறவங்க பாஸ் ஆகணும். அதனால அவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்த்தாவு கேள்வி எல்லாம் ஈஸியா செய்ய இயலும். உங்களுக்கு பின்னங்கள் கேள்வி சுவரா செய்ய இயலும். சுற்றுலா பரப்பல கேள்வி செய்ய இயலும். சதவீதமும் மேலும் நிகழ்த்தாவும் மேலும். ரைட். அடுத்தது வார வந்து அத திரள் மீடிரன் அந்த சம்பந்தமான வரும். இல்லாட்டி வட்ட வரைப்பு, திரள் மீடிரன் வளையி, இல்லாட்டி வட்ட வரைப்பு, இது சம்பந்தமான கேள்விகள் வரும். கூடுதலா வார கேள்விகள் வந்து 10ஆம் ஆண்ட பேஸ் பண்ணதா இருக்கும் ஸ்ட்ரக்சர். ரைட். இதுதான் விஷயம். இதுதான் ஸ்ட்ரக்சர். நல்லா விளங்கிக்கொள்ளும். இதுதான் பேப்பர்ட பார்ட் 1 மாடல். ரைட். பார்ட் 1 மாடல் வந்து இதுதான் பார்ட் 1 மாடல். சோ உங்களுக்கு வந்து இதுல வந்து நான் சொன்னேன் பார்ட் 1ல எப்படி சரி 15 கேள்வி ஆன்சர் 15 கேள்வி சரி எடுக்க சொல்லி, அதே மாதிரி பார்ட் பி எடுத்தேன் சொன்னா ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்க சொன்னா ஸ்ட்ரக்சர்ல பொதுவா எல்லாத்தையுமே செய்யுங்க. 4 கேள்வி 5 கேள்வியில 4 கேள்விய மாதிரி எப்படி ஃபுல்லா செய்யறது பாருங்க. ரைட். ஃபுல்லா செய்யறது பாருங்க. 5வது கேள்வி சும்மா அரவாசி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ரைட். 5வது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லா செய்யறதுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். சோ கூடுதலான பாஸ் பேப்பரோட டச்ல இருங்க. பாஸ் பேப்பரோட டச்ல இருங்கன்னா அதே மாடல்ல தான் போடுவான். பேப்பர்ஸ் அதே மாடல்ல தான் போடுவான். சோ ரைட். சோ அத பத்தி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்க அதே மாடல்ல தான் போடுவோம். நீங்க கடைசி 5 வருஷம் பாஸ் பேப்பரை கரைச்சி குடிங்க. அப்படித்தான் சொல்லணும். உங்களுக்கு சொல்லி நல்லா செஞ்சீங்க சொன்னா நல்லா மெயின் பண்ணி செஞ்சீங்க சொன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா மேத்ஸ்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறது கஷ்டம் இல்லை. மத்த பாடங்கள் இப்படி இல்லை. இந்த பேட்டர்ன் இல்ல. மத்த பாடங்கள் நீங்க எந்த பாடம் எடுத்தாலும் சரி சயின்ஸ்ல இருக்கும். மத்த பாடங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பேட்டர்ன் நான் நினைக்கிறேன் வராது. ரைட். ஒரே கேள்வி பாஸ் பேப்பர் மாடலுக்கே கேள்வி வருது. உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்க இல்லாட்டி நீங்க வேலை இல்லை. அடுத்து ஏற்கனவே ஒரு 3 மாசம் உங்களுக்கு எங்கள்ட்ட கவர்மெண்ட்ல பேசி நாங்க செஞ்சு தந்திக்கிறோம். சோ ரிசல்ட்ஸ் வந்து இன்ஷால்லா எடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட 2020 பேட்ச்ல வரும்னு நம்புறேன். ரைட். சோ இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர் பார்ட் 1 விஷயம். ரைட். நாங்க பார்ட் 2 எடுத்தோம்னு சொன்னா பார்ட் 2 எடுத்தோம்னு சொன்னா நான் இன்னைக்கு பேப்பர் ஃபுல்லா பேச மாட்டேன். ரைட். ஏண்டா டைம் இல்ல. டைம் போதா எப்படியும் போதா பேப்பர் ஃபுல்லா பேசுறது டைம் போதா. நான் முக்கியமான கேள்விகள் இருந்தோமோ அந்த கேள்வியில கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றேன். ரைட். பாப்போம் பார்ட் 2 நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா பார்ட் 2லயும் ஏ பார்ட்ல 6 கேள்வி வரும். 6 கேள்வி. அதே மாதிரி பி பார்ட்லயும் 6 கேள்வி வரும். 6 கேள்வி. ஏ பார்ட்ல 6 கேள்வி, பி பார்ட்ல 6 கேள்வி வரும். இதுல இந்த 6 கேள்வியில நீங்க 5 கேள்வி செய்யலும், ஒரு கேள்வி உடையலும். அதே மாதிரி இதுல 6 கேள்வியில உங்களுக்கு 5 கேள்வி செய்யலும், ஒரு கேள்வி உடையலும். பிரச்சனை இல்லை. உட்ற கேள்வி நல்லா விளைக்கொள்ளும். உட்ற கேள்வி வந்து உங்களுக்கு சுவர் இல்லாத கேள்வியா இருக்கணும். கஷ்டமான கேள்வி உங்களுக்கு கஷ்டமான கேள்வியா விடுவேன். சோ அதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க எந்த கேள்வியை நான் விடுறேன்னு சொல்லி. அதை பத்தி பேசுவோம். பேப்பர் எப்படி நாங்க இது மேனேஜ் பண்றேன்னு சொல்லி. சோ 6 கேள்வியில 5 கேள்வி 6 கேள்வியில 5 கேள்வி உங்களுக்கு செய்யலும், ஒரு கேள்வி உடையலும். இதுல 6 கேள்வியில 5 கேள்வி செய்யலும், ஒரு கேள்வி உடையலும். ரைட். இந்த 6 கேள்வியில பார்ட் ஏல வார 6 கேள்வியில முதலாவது வார கேள்விதான் வட்டியும் பங்கு லாபமும் வரும். பங்கு சந்தை இது ரெண்டும் ஜொயின் ஆகி கேள்வி கேட்பான். ஜொயின் ஆகி கேள்வி கேட்பான். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2019 பேப்பரை பாருங்க உங்களுக்கு விளங்கும். என்ன வட்டிலையும் பங்கு சந்தையிலையும் ஜாயின் பண்ணி கேள்வி கேட்பான். அப்ப ஒரு கேள்வி அதுல வரும் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி கூடுதலா கேட்பான். வரைஃபு 2018ல மட்டும் மாறி வந்தீங்க பிரச்சனை இல்ல. வரைஃபுகள் வரும். கிராஃப் வரைஃபு கேள்வி. ரைட். அடுத்தது 3வது கேள்வி வாரது வந்து இருபடி சமன்பாடுகளை கேட்பான். சமன்பாடுகள்
அதுல இருபடி சமன்பாடுகளை கேட்பான். quadratic ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடுகள்ல கேட்பான். இருபடி சமன்பாடுகளை கேட்பான். நாலாவது கேள்வி ஒருங்கமை சமன்பாடு. ஒருங்கமை சமன்பாடு ரைட். சம்டைம் இந்த ஆர்டர் மாறும். எனக்கு ஆர்டர் சரியா ஞாபகம் இல்ல, ஆர்டர் மாறும். பட் கேட்க வேண்டிய மெயினான கேள்விகளை தான் நான் சொல்லிட்டு போறேன். ஒருங்கமை சமன்பாடு ரைட். அதே மாதிரி அமைப்பு ரைட். அதோட தரவுகளை வகை குறித்தல். சம்டைம் இது மாறி வரலாம ரைட். வகை குறித்தல் நான் வரக்கூடிய மெயினான கேள்விகளை சொல்றேன் ரைட். சோ இதே ஆர்டர்ல வரும்னு சொல்லி நான் வச்சுக்கொள்றேன். மெயினான கேள்விகள் நான் சொல்றேன் ரைட். ரைட். முதலாவது வட்டி பங்கு சந்தை உங்களுக்கு தெரியும். வட்டியில 2 வகையான வட்டியை பத்தி கேட்பான். உண்டு கூட்டு வட்டியில கேட்கலாம், அப்படி இல்லாட்டி எளிய வட்டியில கேட்கலாம் ரைட். அதோட கட்டாயம் பங்கு சந்தையிலும் கேட்பான். வரைஃபு எடுத்தீங்க சொன்னா வரைஃபுல மொத்தம் அவனுக்கு எல்லா கேள்வியும் யோசிச்சா ஓலவலுக்கு யோசிச்சானாங்க மொத்தம் அவனுக்கு எத்தனை கேள்வி எடுக்கலும்னு சொன்னா 7 கேள்விதான் மொத்தம் எடுக்க இயலும். 7 கேள்வி உள்ளுக்கு தான் மொத்தம் எடுக்க இயலும். 7 கேள்வியை தாண்டி அவனுக்கு யோசிக்க மாட்டான், தரைய மாட்டான். அவனுக்கு இந்த 7 கேள்வி உள்ளுக்கு தான் அவனுக்கு எடுப்பான். ஒன்று அந்த வளமையா தாரதான் என்ன தருவான், அட்டவணையை தந்து இடைவெளியை நிரப்புவான்னு சொல்லி ஒரு கேள்வி ரைட், அது தெரியும். 2வது வரைகான்னு சொல்லுவான். சமச்சீரச்சி சாம்பாடு திரும்ப புள்ளி 4 கூறு கேட்பான். அதோட நேராக அதிகரிக்கும் மறையாக அதிகரிக்கும் நேராக குறையும் மறையாக குறையும் அந்த வீச்சு கேட்பான். அப்படி இல்லாட்டி அந்த வீச்சை மாத்தி கேட்பான் ரைட். அதுக்கப்புறம் என்ன கேட்பான், அந்த வடிவம் y = x ஏ முழுவதும் வர்க்கம் சக b அந்த வடிவத்துக்கு மாத்துன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் கேட்பான் என்ன, சம்டைம் கேட்கலாம், இது வரைக்கும் கேட்டில்ல, வரைஃப அசைக்கிற கேள்விகள் கேட்பான். தூக்குறது, இழுக்கிறது, அசைக்கிட்ட வர புதிய வரைஃப கேட்பான். அடுத்த இன்னொரு கேள்வி கேட்பான், ஏதாவது ஒரு வரைஃபொண்ட வரைஞ்சி நேர்கோட்டு வரைஃபொண்ட வரைஞ்சி அந்த வரைஃபு வெற்ற புள்ளிகளை பத்தி கேட்போம் ரைட். சோ இந்த கேள்விகளுள்ள தான் வரும். இந்த 7 கேள்விதான் மேக்சிமம் எடுக்கலும். அந்த கேள்விக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க சொன்னா, ப்ரிப்பேர் ஆகிறேன்னு சொல்றேன்னா அந்த கேள்விக்கு நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன், கடைசி 5 வருஷம் பாஸ் பேப்பரை ஃபுல்லா செய்யுங்க. நீங்க ஒப்பிட்டு பாருங்க எந்தெந்த பாஸ் பேப்பர்ல என்னென்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஒரு வரைவு கேள்வியில என்ன வந்திக்குது, 2018 எப்படி வந்து, 17 எப்படி வந்து, 19 எப்படி வந்து, ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியாஸ் படும், அது இதுலதான் கேட்கிறான்னு சொல்லி. சோ அதான் கூடுதலான டெக்னிக்ஸ் ரைட். சோ 7 தான் கேட்பான். அதே மாதிரி சமன்பாடுகள் நீங்க எடுத்துக்கணும். இருபடி சமன்பாடுகள்ல 2 ஐடியா தானே அவனுக்கு. முதலாவது ஐடியா இருபடி சமன்பாடுல முதலாவது ஐடியா என்ன கேட்பான், சமன்பாடுண்ட எடுன்னு சொல்லி கேட்பான். ஏதாவது ஒரு தரவை தந்து உங்களுக்கு படிச்ச விஷயத்துள்ளுக்கு என்ன செய்வான், சமன்பாடுண்ட எடுன்னு சொல்லி தருவான். ஒன்று பரப்பளவுள்ளுக்கு கேட்பான் இந்த சமன்பாடு எடுன்னு. சோ நீங்க அந்த இடத்துல யோசிக்க வேண்டியது என்ன, பரப்பளவு யோசிச்சு சமன்பாட்டை போடணும். அப்படி இல்லை பைத்தகரஸ் தேற்றம் யோசிச்சா பைத்தகரஸ் தேற்றத்தை யோசிச்சு சாம்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னா சரி, சமன்பாடு எடுக்கிறதுக்கான முறைகள் அது ரைட். சோ அடுத்தது தீர்க்க சொல்லுவான், அந்த சாம்பாடை தீர்க்க சொல்லுவான். சோ தீர்க்கிறது உங்களுக்கு 2 முறையில தீர்க்கலும், அது தெரியும். ஒன்று ஃபார்முலா மெத்தட், அது சூத்திர முறை. அடுத்தது கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட், வர்க்க பூர்த்தி முறை. அது 2லயும் தீர்த்து ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அதுவும் சேம். அதான் ஐடியா சார். நான் சொல்றேன் கேள்வியில கேட்கக்கூடியதுல தான் பேசிட்டு போறேன் ரைட். சம்டைம் நிறைய பேர் போரிங் ஆகிக்கும், பரவாயில்ல. ஒருங்கமை சமன்பாடுகள் எடுத்தீங்க சொன்னா முதலாவது ஒருங்கமை சமன்பாடு எல்லாம் கேட்பான். என்ன சமன்பாடுண்ட உருவாக்குன்னு சொல்லி கேட்பான். சமன்பாடுண்ட தரவுகள் தந்துட்டு அந்த தரவுகள் இருந்து சமன்பாடு உருவாக்குன்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் சமன்பாட்டை தீர்க்க சொல்லி கேட்பான். சம்டைம் இந்த ஒருங்கமை சமன்பாட்டுல கூடுதலா போட்டா சமநிலை கேள்வி ஒன்றை போடுவான். ரைட். சோ அடுத்தது அமைப்பு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அமைப்பு வரைகிறது தான் ரைட். தெரிந்த அமைப்பு வரைகிற விஷயங்கள் தான். அமைப்புல 4 அமைப்பு மெயின். அந்த 4 அமைப்பையும் தெளிவா விளங்கி கொள்ளுங்க. நீங்க உங்களோட புக்ல இருக்கிற விஷயங்கள் தான் 4 அமைப்பையும் தெளிவா விளங்கி கொள்ளுங்க. அந்த 4 அமைப்பும் மெயின். என்னென்ன அமைப்பு, 4 அமைப்புல மெயினான அமைப்பு முதலாவது மெயினான அமைப்பு
ஒரு கோடன் தந்திருந்தா அந்த கோட்டுக்கு செங்குத்திரு சமகூறாக்கி வரைகிறது முதலாவது விஷயம். அது நல்லா விளங்கிக்கணும். நல்லா வரைஞ்சு 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 பாருங்க. ஒரு கோடு ஒன்று தந்திருந்தா அந்த கோட்டுக்கு செங்குத்திரு சமகூறாக்கி வரைகிறது. ரெண்டாவது விஷயம், ஒரு கோடம் ஒன்று தந்தீங்கன்னு சொன்னா அந்த கோணத்துக்கு இருசம கூறாக்கி வரைகிறது. ஒரு கோடம் ஒன்று தந்தீங்கன்னா அந்த கோணத்துக்கு எப்படி நாங்க இருசம கூறாக்கி வரைகிறது, அது ரெண்டாவது விஷயம். இதெல்லாம் கலந்துதான் வரும், ரைட்? இருசம கூறாக்கி வரைகிறது. அடுத்தது என்ன, ஒரு கோடன் தந்திருந்தா ஒரு கோட்டுக்கு வெளிப்புள்ளியில் இருந்து எப்படி செங்குத்து வரைகிறது. ஒரு கோடன் தந்திருந்தா கோட்டுக்கு வெளிப்புள்ளியில இருந்து எப்படி செங்குத்து வரைகிறது. நாலாவது விஷயம், கோடன் தந்திருந்தா அந்த கோட்ல இருக்கிற புள்ளியில எப்படி செங்குத்து வரைகிறது. கோட்ல இருக்கிற புள்ளியில எப்படி செங்குத்து வரைகிறது. இந்த 4 விஷயம் இருக்குது. அதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர விஷயங்கள் என்ன, சுற்றுவட்டம், வெளிவட்டம், உள்வட்டம். சுற்றுவட்டம், வெளிவட்டம், உள்வட்டம். அதோட தொடலி ஒன்று, வட்டத்தில் இருக்கிற புள்ளியில வரைகிற தொடலி, வட்டத்துக்கு வெளியில இருக்கிற புள்ளியில இருந்து வரைகிற தொடலி. இந்த விஷயங்களை நீங்க அழகாக தெளிவா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அமைப்பு லேசு. கூடுதலா வந்து அமைப்பு தான் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா சொல்றது. ஏன்னா அமைப்புல வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றுமில்ல, அவன் தாரத்தை அப்படியே வரைஞ்சு காட்டினா சரி. வரைகிறது எல்லாருக்கும் ஈஸி தானே, எல்லாருக்கும் ஈஸி. ஸோ அமைப்புல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும், எல்லாரும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரி, ஓகே, ஷுவர், ரைட். அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இந்த கூடுதலான மார்க்ஸ் எடுக்க இயலும், ரைட்? அடுத்தது வந்து தரவுகளை வகை குறித்தல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரைட்? தரவுகளை வகை குறித்தல். இந்த தரவுகளை வகை குறித்தல்லையும் வந்து என்ன கேட்கிறான், முதல்ல இடை கேட்பான், அதுக்கப்புறம் இடை சம்பந்தமான கேள்விகள் கேட்பான். ஃபர்ஸ்ட் மீன் கேட்பான், அதுக்கப்புறம் மீன் ரிலேட்டடான கேள்விகள் கேட்பான். அதே கேள்வியோட தொடர்ந்து வர கேள்வி. அதுலயும் வந்து உங்களுக்கு கூடுதலா செய்யணும்னா அந்த ஃபர்ஸ்ட் கேள்வியை செய்யணும், அப்புறம் ரெண்டாவது கேள்வியும் ஓகே அதை யூஸ் பண்ணி செய்யறதும். இதுலயும் ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு எடுக்கலும். நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலுன்ற கேள்வி நான் சொல்றேன் என்னடா, தரவுகளை வகை குறித்தால அழகா மார்க்ஸ் எடுக்கலும், அமைப்புல அழகா மார்க்ஸ் எடுக்கலும், வரைப்புல அழகா மார்க்ஸ் எடுக்கலும். சமன்பாடு ரெண்டையும் நான் சொல்லல, என்ன சமன்பாடு ரெண்டும் கூடுதலான பேருக்கு கஷ்டம். கூடுதலான கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய பேர் கேர்ள்ஸுக்கு வந்து இந்த எக்ஸ்ல வாரது வைல வாரன்னு சொன்னா நிறைய பேருக்கு அது ஹார்ட், நிறைய பேருக்கு ஹார்ட். ஸோ சமன்பாடுகள், ஒருங்கமை சமன்பாடுகள், ரைட்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதோட ஒருங்கமை சமன்பாடுக்கு இங்கிலீஷ் வேர்ட் மறந்தேன், ரைட்? ஸோ அடுத்த வட்டி பங்கு சந்தை, அதுலயும் நான் சமன்பாடு சமன்பாடு தெரியுமா உங்களை, அந்த சமன்பாட்டுக்கு தான் கேள்வியை கேட்பான். ஸோ அந்த ஈக்குவேஷன் உள்ளுக்கு உங்களை மட்டுப்படுத்திங்கன்னு சொன்னா ஈஸியா மார்க்ஸ் அடிக்க இயலும், ரைட்? இது ஓகே. பார்ட் ஏல பார்ட் 2ல ஏ பார்ட் வரும், ரைட்? அதே மாதிரி பார்ட் ஏல பில பார்ட் 2ல பி பார்ட்ல என்னென்ன கேள்வி வரணும்னு பார்ப்போம். பி பார்ட்ல கூட்டல் மாறே பார்ட் பிக்கு வர மேலும். சோ பி பார்ட்டை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா பி பார்ட்ல வரக்கூடிய கேள்வி ட்ரிக்னோமெட்ரியில கேள்வி வரலாம். திருக்கோண கணிதம், ட்ரிக்னோமெட்ரியில கேள்வி வரலாம். அதோட தேற்றம், ப்ரூஃப் எடுத்தீங்கன்னு சொன்னா ப்ரூஃப்ல 2 ப்ரூஃப் வரும். ஒன்று 2 கேள்வி, அது ரெண்டு கேள்வி, ரைட்? அதுல ஒன்று வரும் என்னன்னு சொன்னா அந்த ட்ரையாங்கிள் parallelogram சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் வரும். முக்கோணம் இணைகரம் சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் வரும், ரைட்? அதோட வாரது என்ன, ப்ரூஃப்ல ரெண்டாவது வார விஷயம் என்னன்னு சொன்னா சர்க்கிளோட சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் வரும். வட்டத்தோட சம்பந்தப்பட்ட ப்ரூஃப். இது மூணு கேள்வி. அதோட வரும் நாலாவது கேள்வி வரும். நாலாவது கேள்வி வரலாம் என்ன, தொடைகள். மூணாவது சரி, இல்ல இது மாறி வரும், சரி? இது நம்பர்ஸ் மாறி வரும், ரைட்? நம்பர்ஸ் மாறி வரும். நான் சும்மா இதாச்சும் எழுதிக்க போறேன் சொன்னவங்களா. சோ தொடைகள் வரும், தொடைகள் வரும். அதோட என்ன, வொல்யூம் வரும், கனவளவு வரும். கனவளவு 3D அமைப்புகளோட கனவளவு வரும், வொல்யூம். உங்களுக்கு தெரியும், கோளம், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், அடுத்தது கோன், அதோட கனவளவு எப்படி காணன்னு வரும். அதோட இன்னொரு கேள்வி என்ன தம்பி, கூட்டல் விருத்தி. எஸ், கூட்டல் விருத்தி, பெருக்கல் விருத்தி. எஸ், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், அதுல கேள்வி வரும், பெருக்கல் விருத்தி. இது ஒரு மெயின் பார்ட்டா வரும். கூட்டல் விருத்தியில தான் பெரிய கேள்வி ஒன்று வரும். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல தான் பெரிய கேள்வி ஒன்று வரும். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல ஒரு சின்ன கேள்வி ஒன்று, நார்மலான ஒரு கேள்வி வரும்.
ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல. ரைட். சோ அதோட சின்ன கேள்வி வரும். ரைட். கேள்வியில ஐடியாவை நான் சொல்றேன், என்னென்ன கேள்வியில எப்படி எப்படி கேட்பான்னு சொல்லி ஐடியா மட்டும் சொல்றேன். ரைட். ட்ரிக்னோமெட்ரி கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா ட்ரிக்னோமெட்ரி கேள்வி 2 கேள்வி தான் கேட்பான். ஒன்று கோணத்தை தந்துட்டு பக்கத்தை கேட்பான், அதோட பக்கத்தை கண்டதுக்கு போறோம் கோணத்தை கேட்பான். விளங்கிச்சா இல்லையா? ட்ரிக்னோமெட்ரி கேள்வி 2 கேள்விதான். ஒன்று கோணமா தருவான், கோணம் ஒன்றை தந்து பக்கம் ஒன்னே தருவான், பக்கம் ஒன்னே தந்துட்டு எதை கேட்பான், இன்னொரு பக்கத்தை கண்டுபிடின்னு கேட்பான். அது ஒன்னாவது விஷயம். 2வது அந்த பக்கத்தை கண்டுபிடிச்சது போறோம் கேட்கிற கேள்வி கோணத்தை கண்டுபிடின்னு கேட்பான், கோணம் ஒன்றா கண்டுபிடி. இது 2 கேள்வியும் தான் ட்ரிக்னோமெட்ரியில வரும். சின்ன ஒரு ஐடியா நல்லா விளங்கிக்கோங்க. ட்ரிக்னோமெட்ரி உள்ள கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா உடனே யோசிங்க, ஒரு செம்பக்கம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்றை யோசிங்க, செங்கோண முக்கோணி ஒன்றை உள்ளுக்கு யோசிங்க. டக்குன்னு ஒரு அந்த கோணமும் பக்கமும் வார மாதிரி ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் கேள்வி ஒன்றை யோசிங்க, செங்கோண முக்கோணி ஒன்றை யோசிங்க. அதுக்கு யோசிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த செங்கோண முக்கோணிகளுக்கு ஒரு கோணத்தையும் ஒரு பக்கத்தையும் கண்டுபிடிங்க. அதுக்கு புறவு வந்து அடுத்த பக்கத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும். அந்த தொடர்பை போட்டீங்கன்னு சொன்னா அடுத்த பக்கத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும். அதே மாதிரி அடுத்த கேள்வி கேட்பான், ஒரு கோணம் ஒன்று கேட்பான். அதே மாதிரி ஒரு செங்கோண முக்கோணியோட கண்டுபிடிங்க. அந்த கோணம் வார மாதிரி ஒரு செங்கோண முக்கோணியை கண்டுபிடிச்சிட்டு அந்த செங்கோண முக்கோணியில 2 சைடை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோணத்தை காணும். இந்த 2 ஐடியா தான் வரும். 2 ஐடியா கேள்வி தான் கேட்பான். ரைட். ரைட். அடுத்த ப்ரூஃப். நிறைய பேருக்கு தண்ணி காட்டுறது ஆனா ஈஸியான சப்ஜெக்ட் ப்ரூஃப். ரைட். கொஞ்சம் யோசிக்கிற ஐடியா, இந்த தேற்றம் எல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னா நிறுவலா? நிறுவல். ரைட். நிறுவல். இப்ப பாருங்க, நிறுவல்ல வந்து 2 கேள்வி. ஒன்று முக்கோணம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்பான், முக்கோணம் இணைகரத்தோட வார மாதிரி ஒரு கேள்வி வரும், முக்கோணம் இணைகரத்தோட வார மாதிரி ஒரு கேள்வி ப்ரூஃப்ல வரும். அதே மாதிரி சர்க்கிளோட சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் ஒன்று வரும். சர்க்கிளோட சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் வட்டத்துல நாங்க ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான். என்ன, வட்ட துண்ட கோணங்கள், அடுத்தது வட்டத்தின் நாண்கள், அடுத்தது வட்டத்தின் தொடலி, ரைட், அடுத்தது வட்ட நாட்பக்கல். ரைட். என்னன்னா ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள், அடுத்தது கோட்ஸ், அடுத்தது சைக்ளிக் குவாட்ரேட்டர். எஸ், அதெல்லாம் வரும். சைக்ளிக் குவாட்ரேட்டர், அதுல எல்லாத்துலயும் வட்ட நாட்பக்கல் எல்லாம் கேள்வி கேட்பான். ரைட். சோ இந்த 4லையும் தேற்றத்தை அழகா தெரிஞ்சுங்கன்னு சொன்னா இந்த ப்ரூஃப் அழகா செய்யலும். அடுத்தது தொடைகள் தெரியும். தொடைகள்ல வந்து நீங்க தியரி பெருசா படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, கேள்வியே செய்யுங்க, உங்களுக்கு தொடைகள் ஈஸியா வந்துடும். சோ வால்யூம். கனவளவும் பெருசா யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. கனவளவு வந்து என்ன, சுருக்கள் சம்டைம் கூடுதலா வரும், அவ்வளவுதான் விஷயம். கனவளவுல லொக் வருமே, கனவளவுல லொக் வரும். லொக் வந்து பெருசா அதை யோசிக்க தேவையில்ல, லொக் வந்து ஈஸியா செஞ்சிடலும் உங்களுக்கு. சோ ரைட், இதுதான் பேப்பர்ட மாடல். இந்த மாடல்ல நல்லா விளங்கிட்டீங்கன்னு சொன்ன ஃபர்ஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா என்னென்ன கேள்வி எப்படி எப்படி கேட்பான்னு சொல்லி விளங்கி. ரைட். ஓகே, இவ்வளவு விஷயம் பேசிட்டோம். ரைட். நான் இன்னைக்கு நிறைய கேள்விகள் செய்யறதுக்கு இல்ல, நான் உங்களுக்கு சில மெயினான கேள்விகளை பத்தி ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்றேன். மெயினான கேள்விகளை உங்களுக்கு நான் சொல்றேன், என்னென்ன கேள்விகள்ல மெயினான கேள்விகள். ரைட். நாங்க மெயினான கேள்வியில பார்ப்போம். நிறைய பேருக்கான பிரச்சனை, நான் நிறைய பேரோட பிரச்சனையை பார்த்தேன்னு சொன்னா மெயினான கேள்வியில ஈஸியா ஆன்சர் எடுக்கக்கூடிய கேள்வியில பார்ப்போம். கிராஃப பார்ப்போம், வரைஃபு. கிராஃப் கேள்வி. எஸ், கிராஃப பார்ப்போம், வரைஃபு. வரைஃபு கேள்விகள், கிராஃப். வரைஃபு கிராஃப். கிராஃப் எடுத்தீங்கன்னு சொன்னா கிராஃப்ல வந்து நீங்க வந்து பாஸ் பேப்பர்ல எல்லா பாஸ் பேப்பர்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா கிராஃப் வந்து ஒரே பேட்டர்னுக்கு தான் வரும். ஒரே பேட்டர்ன் மாறாது, ஒரே பேட்டர்னுக்கு தான் வரும். 2018 மட்டும் நேத்து கஹினே செஞ்சேன். 2018க்கு மட்டும் சம்டைம் மாறி வந்து கேள்வி தலை கீழே கேட்டீங்கன்னா அது பெருசா யோசிக்க தேவையில்ல. அந்த கேள்வியும் இந்த கேள்வியும் நாங்க எழுந்தா பார்ப்போம். கிராஃப் கேள்வி நான் சொன்னேன், கிராஃப்ல வந்து எனக்கு எத்தனை கேள்வி கேட்கலும் 7 கேள்வி உள்ளதான் மட்டுப்படுத்தேன். என்னன்னா முதலாவது 2வது கேள்வியை முடுறேன். உங்களுக்கு தெரியும் முதலாவது கேள்வி தெரியும். சொல்லுங்க அப்துல் பேசுனீங்களா? கிராஃப் பிறகு திரிகோண கணியம் பார்க்கமா? ரைட். ஓகே ரைட். உங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னவோ அதை செய்வேன். ரைட். ரைட்.
ஓகே, ஒன்னாவது கேள்வி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரியும், ஒரு அட்டவணை ஒன்று தருவான். கேள்வியை பார்த்துக்கோங்க, உங்களோட பாஸ் பேப்பர்ல கேள்வியை சும்மா பார்த்துக்கொள்ளுங்க. சம்டைம் நான் பிழையாக்கலாம், பிழை இருந்தா சரி செய்யும். ரைட், அட்டவணை தருவான். அட்டவணை தந்துட்டு எல்லா பெருமானத்தையும் தருவான். தந்துட்டு இங்க ஒரு இடத்த விடுவான், விட்டுட்டு அதை கண்டுபிடின்னு சொல்லுவான். முதலாவது கேள்வி fill in the blanks. கிராஃப்ல ஃபர்ஸ்ட் கேள்வி fill in the blanks, அது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது கேள்வி அது உங்களுக்கு ஈஸி. ரெண்டாவது என்ன, கிராஃபை வரைய சொல்லுவான். சோ கிராஃபை ஃபர்ஸ்ட் கிராஃபை வரையணும். கிராஃபை வரைஞ்சா சரி, கிராஃப் வரையுது. ரெண்டாவது கேள்வி கிராஃப் வரைகிறது. ரைட், நாங்க ஒரு கேள்வி எடுத்து செய்வோம். ரைட், நான் மெயினான கேள்வியெல்லாம் பார்த்துட்டு வரேன். ரைட், மூணாவது அந்த கேள்வியிலிருந்து கிராஃபை வரைஞ்சது பிறகு கிராஃபை பயன்படுத்தின்னு சொல்லுவான். வரைஃபை பயன்படுத்தி சொல்லி அதை ஹைலைட் பண்ணுவான். வரைஃபை பயன்படுத்தின்னு சொன்னா வேற எங்கேயும் யோசிக்கப்படாது. அந்த வரை ஃபுல்லுக்கே தான் உங்களோட ஐடியாஸ் ஃபுல் ஃபோக்கஸையும் வரை ஃபுல்லு தான் வைக்கணும். ரைட், அதுதான் அந்த ஹைலைட் பண்ணி தருவான் வரைஃபை பயன்படுத்தின்னு சொல்லி. அதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு, டேர்னிங் பாயிண்ட்ஸ், திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு, திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு, கமா அதோட சமச்சீர் அச்சின் சமன்பாடு, எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரி, சமச்சீர் அச்சின் சமன்பாடு, அதையும் கண்டுபிடிக்கணும். சமச்சீர் அச்சின் சமன்பாடு, இது மூணு கேள்வியும் எல்லாருக்கும் செய்ய. சமச்சீர் அச்சின் சமன்பாடு மூணு கேள்வியும் எல்லாரும் செய்வாங்க. கிராஃபை வரைய உங்களுக்கு தெரியும், இதை கண்டுபிடிக்க தெரியும், கிராஃபை வரைய தெரியும், திரும்ப புள்ளி நாள் கூறும் சமச்சீர் அச்சின் சமன்பாடும் ஈஸியா காண தெரியும். சோ அதுக்கு புறம் கேட்கிற கேள்விகள் தான் கொஞ்சம் மிச்சம் இல்லை, யோசிக்க தேவையில்ல. ரைட், நிறைய பேருக்கு பிரச்சனையான கேள்விகள். ரைட், நான் ஏண்ட ஓலோவர் காலத்துல எனக்கு பிரச்சனையான கேள்வி நான் பேசிட்டு போறேன். ரைட், உங்களுக்கு என்னமோ தெரியா. ரைட், நாலாவது கேள்வி அதுலதான் கேட்பான், என்ன வரைவு குறையும் அதிகரிக்கும் பெருமான வீச்சை கேட்பான். எக்ஸின் பெருமான வீச்சு இல்லாட்டி வையின் பெருமான வீச்சு ஏதாவது ஒன்று கேட்பான். தலையில மாத்தி கேட்பான். நான் 2018 வேற மாதிரி கேட்டிக்கிறான், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. 2019 வேற மாதிரி கேட்டிக்கிறான். குறையும் அதிகரிக்கும் பெருமான வீச்சு, குறையும் அதிகரிக்கும் பெருமான வீச்சுல கேட்பான். அது பிறகு கேட்கிற கேள்வி குறையும் பெருமான அதிகரிக்கும். அது பிறகு கேட்பான் வைசமன் எக்ஸய ஏ முழுவதும் வர்க்கம் சக பீன்ற வடிவத்துல தர சொல்லி கேட்பான். வைசமன் எக்ஸய ஏ முழுவதும் வர்க்கம் சக பீன்ற வடிவத்துல தர சொல்லி கேட்பான். அது பிறகு கேக்குற என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு வரைஃபை வரைஞ்சி வைசமன் டி இல்லாட்டி வைசமன் ஏதாவது ஒரு வரைஃபை வரைஞ்சி இதுட வீச்சை கேட்பான். வீச்சு. ரைட், அது பிறகு 7 கேள்வி எழுதுற மட்டுப்படுத்தல். அது பிறகு கேட்கிற கேள்வி வளமையா மூலங்களை பத்தி கேட்பான். வரைஃபை வெற்ற மூலங்கள் பற்றி அது இதுள்ளுக்கு உள்ளடக்கேலும் பரவாயில்ல, மூலங்கள். அது பிறகு வரைஃபை அசைக்கிற ஆள்கூரை பத்தி கேட்பான், அசைக்கிறத பத்தி கேட்பான். ரைட், சோ நாங்க இன்னைக்கு 2019 பார்ப்போம். 2019 பாஸ் பேப்பர் 2019 அந்த கிராஃப் கேள்வியை பார்ப்போம். பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவா வார விஷயங்களை எப்படி அணுகுறேன்னு சொல்லி நான் அதை அழகா சொல்லி தரேன். அந்த கேள்வியில இல்லாத விஷயங்களை நாங்க எப்படி செய்யறேன்னு சொல்லி அதை பார்ப்போம். ரைட், ஓகே, எல்லாரும் ஓகே, அக்ரி எல்லாரும்? விலங்கல்ல, எஸ் அதுவும் வரும். அதே நான் சொல்லி தரேன் எப்படி செய்யறேன்னு சொல்லி. ரைட்டா, ஓகே, கிளியர், இது ஓகே, இது செய்வோம் என்ன? ரைட், இப்ப என்ன செய்வோம், 2019 கேள்வி நிறைய பேர் டீக்கும் நினைக்கிறேன். அந்த வரைவு கேள்வியை எடுத்து பாருங்க. 2019 கேள்வி வரைவு எடுத்து பாருங்க. 19 வரைவு 2019 வரைவு பாருங்க. என்னவா, ஆயிடை சயரெண்டு எக்ஸ் என்ன சொல்லிக்கிறான், ஆயிடை சயரெண்டு சிறிது எக்ஸ் 4. இது வீச்சு. இது மேக்ஸ்ல நாங்க சொல்ற வீச்சு. இது மேக்ஸ்ல நாங்க சொல்லுவோம், இதுக்கு வீச்சுன்னு சொல்லுவோம். இது வீச்சு என்னன்னு சொன்னா அர்த்தம் என்னன்னு சொன்னா சய 2லிருந்து 4 வரையான வீச்சுக்களை எடுக்கும் எக்ஸ். அதான் அர்த்தம். சய 2லிருந்து 4 வரையான வீச்சுக்களை எடுக்கும்ன்றதுதான் இது அர்த்தம். மேக்ஸ்ல நாங்க சொல்ற குறியீடு அது. ரைட், அதை விளங்கி கொள்ளும். பாருங்க, கீழே எக்ஸ் அட்டவணையை பாத்தீங்கன்னா சய 2லிருந்து 4 வரைக்கும் பேத்தி. சோ அது விளங்கி கொள்ளும். சய 2லிருந்து 4 வரைக்கும் வீச்சு. இது கேட்டிக்கிறான், இருபடி சார்பு y சமன் x வர்க்கம் சய 2x எக்ஸின் பெருமானங்களை ஒத்த y பெருமானங்களை காட்டும் ஒரு பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளதுன்னு சொல்றான். சோ என்ன ஆயிடை தந்திக்கிறான், y சமன் சமன்பாடு தந்தீங்கன்னா y சமன் x வர்க்கம் சய 2x, x வர்க்கம் சய 2x, y சமன் x வர்க்கம் சய 2x சொல்லி ஒரு சமன்பாடு தந்திக்கிறான்.
2018 வித்தியாசமா சமன்பாடு தராம வேற மாதிரி கண்டுபிடிக்க சொன்னா. ரைட், ஓகே, நாங்க இதை பார்ப்போம் பெஸ்ட். சோ y சமன் x வர்க்கம் sin 2x சொல்லி ஒரு சமன்பாடு தந்திக்கிறான். அதுக்கப்புறம் என்ன தந்திக்கிறான்? x ஆல் கூறை பத்தி தந்திக்கிறான், y ஆல் கூறுகளை தந்திக்கிறான். x ஆல் கூறு, y ஆல் கூறு, x ஆல் கூறு, y ஆல் கூறு. ரைட், என்னன்னா சய 2 சய 1 0 1 2 3 4. ரைட், அதோட 8 3 0 சய 1 8 3 0 சய 1 0 8. ரைட், இதை ரெண்டு முறையில கண்டுபிடிக்கலும். 2018 எப்படி கேட்டான்னு சொன்னா சமச்சீரை பயன்படுத்தி கேட்டான். சோ உங்களுக்கு சமச்சீரை பயன்படுத்தி காட்டணும்னா டைரக்டா காணலும். பாருங்க, இங்க 8 இங்க 8 3ன்னு சொன்ன இங்க என்ன வரணும்? 3 இங்க 3 0 0 சய 1. இதுதான் திரும்பல் புள்ளி 4 கூறா வரும். பாருங்க, 8 8 3 3 0 0 1, சய 1 தான் திரும்பல் புள்ளி 4 கூறா வரும். அதான் திரும்ப புள்ளி 4 கூறா வரும். சோ இந்த இடத்த சமன்பாடு தந்து கேட்டிக்கிறனால கட்டாயம் நீங்க சமன்பாட்டுல பிரதியிடும். ஏன்னா y சமன் x வர்க்கம் சய 2x பிரதியிடுங்க. y சமன் x வர்க்கம் சய 2x பிரதியிடுங்க. பிரதியிட்டு காணும். ரைட், என்ன x சமன் 3 ஆகிட்ட y ட பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். x சமன் 3 ஆகிட்ட y ட பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன செய்யுங்க, x க்கு பதிலா 3 பிரதியிடுங்க. உங்களுக்கு தெரியும் 3 பிரதிட்டா 3 இன் வர்க்கம் சய 2 தர 3 வரும். x க்கு பதிலா 3 போடுறேன். ரைட், போட்டா 9 சய 6 வரும் 3. அது ஒழுங்கா அழகா கண்டுபிடிக்க. சோ இதுதான் பெஸ்ட் மெத்தட்ல செய்யுங்க சமன்பாடு தந்திருந்தா. ஆனா 2018 டைரக்டா நீங்க போட்டீங்க சொன்னா சரி, ஏன்னா சமன்பாடு தரல, அதனால பிரச்சனை இல்லை. ரைட், அதுக்கு பிறகு கேட்கிற கேள்வி என்ன? வரைஃப வரையட்டா. ரைட், வரைஃப வரைவோம். வரைஃப வரைக்கிட்ட நான் சொல்ற விஷயம் தான் என்ன செய்யுங்க, 10 சின்ன பொட்டி ஒரு அழகா வார மாதிரி வரைஃப வரைங்க. அதை விட கூட எடுக்கே மானம், அதை விட குறைவா எடுக்கே மானம். ஏன்னு சொன்னா அவனுக்கு கண்டுபிடிச்சு கொள்ள கஷ்டம். சோ வரைஃப வரைகிட்ட 10 சிறிய பொட்டிகள் ஒரு அழகா வார மாதிரி என்ன செய்யுங்க, வரைஃப வரைங்க. ரைட், சோ நாங்க என்ன செய்வோம், வரைஃப வரைவோம். நீங்க பாக்ஸ் பண்ணி இருக்கிறது டர்னிங் பாயிண்டா? ஓ எஸ், டர்னிங் பாயிண்ட். பாக்ஸ் பண்ணிக்கிற டர்னிங் பாயிண்ட். ரைட், அதான் டர்னிங் பாயிண்டா வரும். சரியா டர்னிங் பாயிண்டா வரும். அது நீங்க சரியா சமச்சீரா வர கிராஃப் தானே, சிமெட்ரியா வர கிராஃப் தானே. சோ பாக்ஸ் பண்ணிக்கிறது அப்படியே டர்னிங் பாயிண்டா வரும். அந்த இடத்துல அழகா திரும்ப. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, பேசுனீங்களா? இல்ல சார், அப்ப குரூப் நம்பர் விளங்கலமா? எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரி தானே வரும். விளங்கல? எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரியும் அதான் தானே வரும். எஸ், எக்ஸஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து x = 1 என்று வரும். அதுல வர 1,-1 தான டர்னிங் பாயிண்ட். அதுல வர x ட கோஆர்டினேட் வந்து சிமெட்ரி, எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரியா வரும். x = 1 ன்னு சொல்லி. சோ அத பாப்போம். ரைட், சிமெட்ரிக்கு எப்பவுமே x க்கா? எஸ், x தான் வரும். எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரி x தான் வரும். அது எப்படி வரேன்னு சொல்றேன் நீங்க. ரைட், இப்போ என்ன செய்வோம், நியம அச்சுத்தோதியை பயன்படுத்தி என்ன செய்யட்டாம், கிராஃப வரையட்டாம். சோ நாங்க கிராஃப வரைவோம். கிராஃப் வரையறதுக்கு முந்தி நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவோம், எங்க தலைவர் சொல்லிக்குது. சோ நாங்க என்ன செய்வோம், நாங்க பிளான் ஒன்று பண்ணிட்டு இருப்போம். முதலாவது நான் சொன்னேன், எக்ஸ் அச்ச எங்க வரைகிறது, எக்ஸ் எக்ஸிஸ் எங்க வரைகிறது, y எக்ஸிஸ் எங்க வரைகிறன்னு சொல்லி கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்டா சிலவங்க வந்து சரி நடுவுல வரைகிறது, சரி நடுவுல வரைஞ்சி இங்கால இடம் போதா இல்லாட்டி இங்கால இடம் போதாம திரும்ப அழிச்சிட்டு திரும்ப வரைகிறீங்க. அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு வரையறதுக்கு போது இன்னொரு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட், சோ பிளான் பண்ணீங்கன்னு சொன்னா முதலாவது எக்ஸ் ஆல் கூற பாருங்க. எக்ஸ் ட கோஆர்டினேட்ஸை பாருங்கன்னா -2 -1 0 1 2 3 4. அப்ப பாருங்க, எக்ஸ்ல வந்து பிளஸ் பக்கம் கூடவாய்க்குது மைனஸ் பக்கத்தை விட. பிளஸ் பக்கம் கூடவாய்க்குது மைனஸ் பக்கத்தை விட. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, y ஆக்சிஸ வரையட்டே பிளஸ் பக்கமாக்கி கூடவாக்கி வரீங்க. பிளஸ் பக்கமாக்கி கூடவாக்கி வரீங்க அப்படின்னு சொன்னா மைனஸ் பக்கமாக்கி வரீங்க. இங்கல வார இடம் வந்து கூடவா இருக்கும். சோ அப்படி வரீங்க. முதலாவது அந்த விஷயம்.
இதெல்லாம் டக் 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 டக்குன்னு பிளான் பண்ணணும், ரைட்? அதுக்கே யோசிச்சுட்டே இல்ல, அதுக்கு பிளான் பண்ண நீங்க டக் டக்குன்னு கேள்வி செஞ்சீங்கன்னு சொன்னா, நிறைய கேள்வி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் டக் டக்குன்னு வரும், ரைட்? அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, y axis வரைங்க, x axis வரைங்க. x axis வரைகிறதுக்கு y கோஆர்டினேட்ஸ் பாருங்க, y கோஆர்டினேட்ஸ் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். 8 3 0 -1 0 3 8. இதுல வந்து மைனஸ்ல வந்து -1 தான் நிக்குது, பிளஸ்ல வந்து 8 வரைக்கும் நிக்குது. சோ x axis கொஞ்சம் கீழே வாக்கி வரீங்க, மேல வரக்கூடிய இடைவெளி கூட வார மாதிரி கீழே வாக்கி வரீங்க, மிச்சம் கீழே வாக்க வேணாம், சரியா உங்களுக்கு தெரிந்தானே 1 வார மாதிரி. சோ கீழே வாக்கி வரீங்க. இதுதான் முதலாவது பிளான். சோ கிராஃப வரைவோம், ரைட்? நான் ஏற்கனவே சொன்னேன், கிராஃப வரைவோம் என்ன, y axis வரையணும், சரியா மைனஸ் பக்கமாக்கி வரையணும். சோ கொஞ்சம் ரூலர் வச்சு அழகா வரைங்க, ரைட்? y கட்டாயம் y axis னு குறிங்க, y axis னு கட்டாயம் குறிங்க. ஏன்னு சொன்னா நாங்க O level படிக்கிற இது y இது x னு தானே நாங்க கூடுதலா வரைகிறோம், y x னு சொல்லி தானே கூடுதலா வரைகிறோம். ரெக்கார்டிங் போட்டிக்குது, ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புவாங்க. சம்டைம்ஸ் எல்லாம் வந்து வீடியோ ஸ்ட்ரக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கவரேஜ் ப்ராப்ளம்னால. துஷாந்த் அண்ணா, துஷாந்த் அண்ணா இல்ல, ரைட் ரைட். சோ என்ன செய்யுங்க, y ஆக்சிஸ கொஞ்சம் இந்த மாதிரி வரைங்க. சொன்ன இங்கள வார ஸ்பேஸ் வந்து கூட வார மாதிரி y ஆக்சிஸ வரைங்க. கட்டாயம் y ன்னு போடுங்க, இங்க x ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் x ஆக்சிஸ வரையணும். x ஆக்சிஸ வரையணும், என்ன செய்யணும், y பக்கம் பாருங்க பிளஸ் பக்கம் தான் கூட, அப்ப மேல வார இடைவெளியை விட கீழே வார இடைவெளி குறவு. அப்ப சோ கொஞ்சம் பணிச்சு வரைங்க, கொஞ்சம் கீழே வாக்கி வரைங்க. சோ நான் கொஞ்சம் கீழே வாக்கி வரைகிறேன், மிச்சம் கீழே வாக்கல்ல இந்த போர்ட்ல, ரைட்? x. சோ நாங்க இப்ப என்ன செய்வோம், முதலாவது இந்த x ன்னு கட்டாயம் குறிச்சு கொள்ளணும், விலங்கு தானேனா. சோ இதை x axis ன்னு கட்டாயம் குறிச்சுக்கணும். இதுக்கெல்லாம் மார்க்ஸ், ரைட்? கட்டாயம் இந்த வெற்ற புள்ளியில 0,0ன்னு போட்டுக்கொள்ளுங்க. இப்ப என்ன செய்யுங்க, குறிச்சிங்கன்னு சொன்னா என்ன வரும், 1 2 கொஞ்சம் கூடுதலா வரைவோம், பெருசா வரைவோம். நீங்களும் கிராஃப் தால வரைங்க, எனக்கு அந்த பாயிண்ட் சம்டைம் தேவைப்படும். 2 3 4 4, அதே மாதிரி அடுத்து சய 1 சய 2 சய 1 சய 2. இப்ப கண்டுபிடிச்ச கீழே என்ன வரும், சய 1 சய 1 1 இடம் போதுமா தெரியும், மேல போதா? சார், எஸ் சொல்லுங்க. சார்பு முறையாகவும் பெருமான வீச்சு வருமா சார்? விலங்கல்ல, சார்பு முறையாகவும் பெருமான வீச்சு வருமா? எஸ் 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 எஸ். இதுல கேள்வி கேட்டீங்க, நான் அப்படி இல்ல, நான் அதையும் சொல்லித்தரேன், ரைட்? எல்லாம் வரும், நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன், ரைட்? சய 2 சய 1 1 2 3 4, ரைட்? சய 1 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் போகுது, ரைட்? இப்ப என்ன செய்ய, முதலாவது ஆள்கூறுகளை குறிச்சு கொள்ளும். போர்ட் விளங்கும் நினைக்கிறேன் மேல் வரைக்கும், ரைட்? ரைட். ஆள்கூறுகளை குறிச்சு கொள்வோம். ஆள்கூறுகள் என்னென்ன வரும், சய 2,8 சய 2,8. சோ இந்த கிராஃப்ல சய 2,8. அடுத்தது சய 1,3 சய 1,3 சய 1,3. அடுத்தது 0,0. எஸ், 0,0 இந்த இடம் 0,0, ரைட்? சோ அடுத்தது 1, சய 1 சரியா இந்த பாயிண்ட்ல திரும்பும், 1, சய 1. அடுத்தது 2, 0 2,0 2,0. அடுத்தது 3,3
3,3 அடுத்தது 4,8 4,8 இந்த கிராஃபை வரைவோம். கிராஃபை வரைகிற ரூலர் ஒன்றும் இல்ல, நீங்க உங்களோட இதுல தான் வரையணும், ரைட்? சரி, கீழ் துண்டை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க, வளைச்சு அழகா. இன்னும் முக்கோணமா வரது இல்ல, வளைஞ்சு அழகா வரணும். அந்த அளவுக்கு நான் பெர்ஃபெக்டா வரைய மாட்டேன். நீங்க உங்களோட கிராஃப் தால தானே வரையறீங்க, பெர்ஃபெக்டா அழகா வரும். பெர்ஃபெக்டா அழகா வரும். ஸோ பாயிண்டா ஜாயின் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு அழகா வரும், ரைட்? ஃபர்ஸ்ட்கே வரைய போனா கஷ்டம். ஸோ பாயிண்டா ஜாயின் பண்ணுங்க, அழகா வரும். ரைட், ஏதோ கிராஃப் ஒன்று வந்திக்குது, ரைட்? பரவாயில்ல, இது அழகா வரணுமே. கொஞ்சம் நெடிஞ்சு வளைஞ்சு கிளைஞ்சு வந்திக்குது, ரைட்? அழகா வரணும், ரைட்? ரைட், ஓகே, கிளியர், ரைட்? இதுதான் கிராஃப். இப்ப அது பிறகு கேட்கிற கேள்வி, இப்ப கிராஃபை வரைஞ்சிட்டீங்க தானே, இதுல இருந்துதான் கேள்வி கேட்பான். இது பிறகு நீங்க அந்த கேள்வி எல்லாம் மறந்துடணும், கேள்வி மேலிக்கிற கேள்வி எல்லாம் மறந்துடணும். இதுல இருந்துதான் என்ன செய்வான், கேள்வி கேட்பான், ரைட்? சோ இதுல இருந்துதான் என்ன செய்வான், கேள்வி கேட்பான். சோ அதை வந்து ஈஸியா புடிச்சுக்கொள்ள இயலும், இதுல இருந்து கேள்வி கேட்கணும், ரைட்? முதலாவது கேட்கிற கேள்வி என்ன, டேர்னிங் பாயிண்ட் அதோட எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரி என்னன்னா, டேர்னிங் பாயிண்ட் திரும்ப புள்ளியின் ஆள்கூறு அதோட என்ன சமச்சீரச்சின் சமன்பாடு, இது கேள்வி. திரும்ப புள்ளியின் ஆள்கூறு உங்களுக்கு தெரியும், கிராஃப் வந்து ஒரு ரோடுன்னு காணிச்சுக்கோங்க, ஒரு ரோட் மாதிரி காணிச்சுக்கோங்க. இப்படியே நீங்க வாரீங்க, பைக்ல வாரீங்க, இப்படியே வந்து பாருங்க, இந்த இடத்துலதான் நீங்க திரும்புறீங்க, ரைட்? இதுக்கு முதல் எங்க திரும்பல, இந்த இடத்துல திரும்புறீங்க. சோ இதுதான் திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு, இதுதான் திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு, ஏன்னா டேர்னிங் பாயிண்ட். சோ டேர்னிங் பாயிண்ட் ஆள்கூறு எப்படி கொடுப்பீங்க, திரும்பல் புள்ளியின் ஆள்கூறுன்னு கேட்டா எப்படி கொடுப்பீங்க பாருங்க. திரும்ப புள்ளியில எக்ஸ் ஆள்கூற பாருங்க 1, y ஆள்கூறு பாருங்க சய 1. சோ திரும்ப புள்ளியின் ஆள்கூறு வரும் 1, சய 1, 1, சய 1. அடுத்த கேட்கிற கேள்வி என்ன, சமச்சீரச்சின் சமன்பாடு, எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரி. எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரி பத்தி கேட்பான். சிமெட்ரி கேட்டா அதுவும் உங்களுக்கு ஈஸியா செய்ய இயலும். பாருங்க, திரும்பல் புள்ளியிட ஆள்கூறு இங்க தானே திரும்புது, இந்த இடத்துல ஒரு ரூலர் ஒண்ட வைங்க, இந்த இடத்துல ரூலர் ஒண்ட வைங்க. ரூலர் ஒண்ட வச்சீங்கன்னு சொன்னா அந்த ரூலர் திரும்ப புள்ளி ஆள்கூறோட ரூலர் ஒண்ட வைங்க. அந்த ரூலர் எதுள்ளுக்கால போகுதோ, அந்த ரூலர் எக்ஸ் அச்சுட எதுள்ளுக்கால போகுது, அதுதான் திரும்பல் புள்ளியின் எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரியா வரும், சமச்சீரச்சு சமன்பாடா வரும். நீங்க என்ன செய்யுங்க, இதுள்ளுக்கால ரூலர் எதுள்ளுக்கால தானே போகுது, போகிட்ட பாருங்க, எக்ஸ் அச்சுட எதுள்ளுக்கால போகுது, ஒன்றுள்ளுக்கால அந்த ரூலர் போகுது, எக்ஸ் அச்சுட ஒன்றுள்ளுக்கால போகுது. அப்ப எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரி சமச்சீரச்சின் சமன்பாடுன்னு சொன்னா என்ன, எக்ஸ் சமன் 1, எக்ஸ் ஈக்குவல் 1 சொல்லி கொடுக்கணும், எக்ஸ் ஈக்குவல் 1 கொடுக்கணும். அப்ப இது உள்ளுக்கால போறது என்ன, எக்ஸ் ஈக்குவல் 1. இது ரெண்டும் உங்களுக்கு ஈஸி, ரைட்? அது போற கேட்கிற கேள்வி என்ன, குறையும் அதிகரிக்கும், நேராக குறையும் மறையாக குறையும், மறையாக அதிகரிக்கும், நேராகும் மறையாகும், ஏதோ மாத்தி குழப்பி கேட்பான். கேட்டா அந்த எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் ஈஸியா செய்ய நல்லா விளங்கிக் கொள்வார். அந்த விஷயத்த நான் சொல்றேன், அந்த கேள்வியில சம்டைம் ஈக்கலாம் இல்லாம போயுமே நான் கிராஃபை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டு வரேன், ரைட்? சம்டைம் சோம்பரமைக்கும் பரவாயில்ல, நல்லா காணிச்சு பாருங்க. இந்த கிராஃபை காணிங்க வந்து ஒரு ரோட் மாதிரி காணிங்க, இந்த எஸ் பேசுனீங்களா இல்லே? சொல்லுங்க தம்பி. டவுட்ஸ் வந்து எல்லாம் சொல்லி தந்தது பிறகு கடைசி கேளுங்க, நான் டைம் ஒன்று தரேன், ரைட்? சோ காணிங்க,
கிராஃப் வந்து இதை கவனிங்க, நீங்க ஒரு ரோட் மாதிரி கவனிங்க, ஒரு ரோட் மாதிரி கவனிங்க கிராஃப், ரைட்? சோ பாருங்க நான் என்ன செய்யறேன், சிமெட்ரியை சொல்லலுமா? axis of symmetry x equal 1. என்ன செய்யுங்க, இந்த டர்னிங் பாயிண்ட்ல ரூலரை வைங்க. ரூலரை வச்சீங்கன்னு சொன்னா அந்த ரூலர் எதுள்ளுக்கால போகுது, எக்ஸ் எக்ஸிஸ்ட எதுள்ளுக்கால போகுதோ அதுதான் axis of symmetry. so x equal 1, x equal 1. okay, got it? ஓகே சார், தேங்க் யூ. ரைட், வெல்கம். இப்போ என்ன செய்யுங்க நீங்க, இப்ப இது ஒரு ரோட் மாதிரி கவனிங்க, இது மாதிரி ஒரு ரோட் மாதிரி கவனிங்க, ரைட்? சோ நான் என்ன செய்யறேன், இங்கால சைட்ல இருந்து வரேன், பைக்ல வரேன், வந்து இங்க இந்த இடத்துல வந்து நிக்கிறேன், இந்த இடத்துல வந்து நிக்கிறேன், ரைட்? சோ நான் இப்படியே பள்ளத்தை இறங்குறேன், இப்படியே இறங்குறேன் பள்ளத்துல இப்படியே இறங்க கிட்ட பாருங்க, இப்படியே வந்து இப்படியே இறங்கி இங்க வந்து இங்க வரைக்கும் நிப்பாட்டுறேன், பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறேன். நான் இப்படியே இறங்க கிட்ட நீங்க வந்து இதை மட்டும் பாருங்க, y axis மட்டும் பாருங்க, இந்த நடுவுல இதை மட்டும் பாருங்க, என கையோட இதை பாருங்க, ரைட்? சும்மா இப்படியே இறங்குறேன், இப்படி இறங்குறேன், இறங்கிட்ட என்ன நடக்குது, இங்க இருந்து இங்க வரக்கிட்ட என்ன நடக்குது, y வந்து குறைஞ்சிட்டு வருது பாருங்க. 8 7 6 5 4 3 2 1 1 வரைக்கும் என்ன செய்யுது, y குறையுது. அப்ப உங்களுக்கு தெரியும் y குறையிறது எந்த துண்டுன்னு தெரியும், வரைஃபுல அந்தந்த துண்டை கணிச்சுக்கணும். என்னன்னா இங்கிருந்து இங்கதான் என்ன நடக்கும், y குறையும். திரும்ப இங்கிருந்து நான் மெதுவா ஏறுவேன், ஏறி நான் இங்க வந்து நிக்கிறேன், இங்க இருந்து நான் மெதுவா ஏறி இங்க வந்து நிக்கிறேன், இங்க வந்து நிக்கிட்டு இதை பாருங்க, y axis கூடிட்டு வருது, 1 0 1 2 3 4 5 6 7 8 கூடுது. அப்ப உங்களுக்கு தெரியும் y அதிகரிக்கிற எந்த துண்டுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், y அதிகரிக்கிறன்னு சொல்லி உங்களுக்கு எந்த துண்டுன்னு தெரியும். இதுதான் அவன் கேட்பான், சார்பு குறையும் சார்பு அதிகரிக்கும், சார்பு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படி கேட்பான். சார்புன்னு சொன்னாலே நீங்க பார்க்க வேண்டிய என்னன்னா y axis பார்க்கணும், y அச்ச பார்க்கணும், வேற ஒன்றை யோசிக்க தேவையில்ல, y அச்ச மட்டும் தான் பார்க்கணும், ரைட்? சார்புன்னு சொல்றது வந்து y அச்சதான், y குறையும் y அதிகரிக்கும், அதான் கேள்வி, ரைட்? சோ y குறையும் வந்து இங்கிருந்து இங்க துண்டு, y அதிகரிக்கும் இங்கிருந்து இங்க துண்டு, அது தெரியுமா உங்களுக்கு, ரைட்? y குறையும் இங்கிருந்து இங்க, y அதிகரிக்கும் இங்கிருந்து இங்க, ரைட்? அது ஒரு கேள்வி. y குறையும் y அதிகரிக்கும், ரைட்? அதுல உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க வரைபட துண்டு என்னன்னு சொல்லி, அந்த வீச்சுலுக்கு வர வரைபட துண்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டாவது விஷயம் கேட்பான், y நேராக அதிகரிக்கும், பாசிட்டிவ்லி இன்க்ரீசிங் பாசிட்டிவ்லி டிக்ரீசிங், நெகட்டிவ்லி இன்க்ரீசிங் நெகட்டிவ்லி டிக்ரீசிங் நேராக கேட்பான். நேராக அதிகரிக்கும், மறையாக அதிகரிக்கும், நேராக குறையும், மறையாக குறையும், இதுல கேட்பான் கேள்வி. சோ நல்லா விளங்கி கொள்ளுங்க. நான் என்ன செய்றேன், இங்கிருந்து அப்படியே இறங்கிட்டு வாரேன், இங்கிருந்து இறங்கிட்டு வந்து இங்க வந்து நிப்பாட்டுறேன், இந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறேன் பாருங்க, இங்கிருந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறேன். என்ன செய்யுது, y வந்து நேரா குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல x அச்சுக்கு மேல y வந்து என்ன செய்யுது, நேராக குறையுது பாருங்க. 8 7 6 5 4 3 2 1 0. இதுக்கு கீழே போனேன்னு சொன்னா மறையாக குறையும். சோ இங்கிருந்து அப்படியே இந்த துண்டில் இருந்து அப்படியே இவ்வளவு வரைக்கும் வார என்ன செய்யுது, மறையாக குறையுது. அது பிறகு இங்கிருந்து இங்க வரைக்கும் ஏறுறேன், மறையாக கூடுது, நெகட்டிவ்லி இன்க்ரீசிங். சோ இங்கிருந்து இங்க வரைக்கும் வாரேன், பாசிட்டிவ்லி இன்க்ரீசிங், நேராக கூடுது, நேராக அதிகரிக்குது. அது விளங்கிச்சா? சோ ஃபர்ஸ்ட்க்கு வரைபட துண்டு, அவன் கேட்கிற கேள்வி உள்ளுக்கு வார வரைபட துண்டுகள் என்ன, வரைப்பு எது உள்ளுக்கு வருதுன்னு சொல்லி அதை விளங்கி கொள்ளுங்க ஃபர்ஸ்ட். அதுதான் ஐடியா. சோ உங்களுக்கு தெரியும், இதுல நேராக குறையுதுன்னு சொன்னா தெரியும், நேராக அதிகரிக்குதுன்னு சொன்னா தெரியும், மறையாக குறையுதுன்னு சொன்னா தெரியும், மறையாக அதிகரிக்குதுன்னு சொன்னா தெரியும். அதோட ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுற டிக்ரீஸ் ஆகுற சும்மா நார்மலா கேட்டா, நேராக குறையுது மறையாக குறையுது அது அதிகரிக்குது குறையுதுன்னு சொல்லி நார்மலா கேட்டாலும் எந்த வரைபட துண்டுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது விளங்கிச்சா? அது ஓகேயா, கம்ப்ளீட்டா கிளியரா எல்லாருக்கும்? அது விளங்கிச்சா விளங்கல இல்ல திரும்ப விளங்கப்படுத்துறேன்? ரைட். இப்ப இது கேள்வி, இது எத்தனை கேள்வி, 4 5 கேள்வி 6 கேள்வி 6 கேள்வி இல்ல, ஒரு கேள்வி தான், 6 விஷயம், ரைட்? சோ இது ஓகே எல்லாருக்கும், ரைட்? அது பிறகு இன்னொரு கேள்வி கேட்பான், அதிகரிக்கும் குறையும் மட்டும் இல்ல, அதிகரிக்கும் குறையும் இல்ல, இன்னொரு கேள்வி என்ன, மறையாகும் நேராகும் அப்படி சொல்லுவான். வசனத்தை விளங்கி கொள்ளணும், நேராக அதிகரிக்கும் குறையும்ன்ற மட்டும் பேசல, அது பிறகு கேட்பான் என்ன, மறையாகும் நேராகும், மறையாகும் நேராகும். அது கஷ்டம் இல்ல, ரைட்? சொல்லுங்க, y வந்து நேராகிறங்க எதை துண்டு, y வந்து நேராகிற வந்து x அச்சுக்கு மேல, y வந்து மறையாகிறது எங்க, x அச்சுக்கு கீழே. சோ நேராகும்னு சொன்னா x அச்சுக்கு மேல ஈக்கிற வரைபட துண்டை பாருங்க, என்னென்ன துண்டு,
எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கிற வரைபட துண்டு இந்த துண்டு சும்மா கேட்பா நேராகும் பாசிட்டிவ் ஆகுறது கிராஃப். சோ இந்த துண்டை நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இதை கீழிக்கிற துண்டை மறந்துடுங்க. ரைட், நேராகும் கேள்வி கேட்டா இந்த துண்டை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ரைட், சோ எக்ஸ் அச்சுக்கு மேலிக்கிறது. மறையாகும் கேள்வி கேட்டா எக்ஸ் அச்சுக்கு கீழிக்கிற துண்டு. எக்ஸ் அச்சுக்கு கீழிக்கிற துண்டு எது? இந்த கேப், இந்த துண்டு. சோ இந்த துண்டு மட்டும்தான் நேராகும் மறையாகும். இந்த துண்டு தான் மறையாகும். இதுவும் கிளியரா? இந்த 8 விஷயமும் கிளியரா எல்லாருக்கும்? clear sir. ஓகே சார், கிளியர் ஆயிட்டு. இப்ப பாப்போம். இப்ப எப்படி? இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சரி, ஒரு விஷயம் சரி. சார்புன்னு சொன்னா என்னன்னு சொல்லி தெரியும். y அச்சை பத்தி பேசுறான். முதலாவது 2வது விஷயம் தெரியும் உங்களுக்கு, குறையும் அதிகரிக்கும், குறையும் நேரம், அடுத்த நேராகும் மறையாகும், அதுல வார வரைபட துண்டுகள் என்னன்னு சொல்லி அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. 2 விஷயம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப 3வது வாரம் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா வீச்சு எழுதணும். அதான் உங்களுக்கு பிரச்சனை. என்ன எழுதணும்? வீச்சு எழுதணும். அந்த ரேஞ்ச் எழுதணும். ரேஞ்ச் எதுலுக்கு வார எக்ஸ்ட்ரா ரேஞ்சுன்னு சொன்னா பாசிட்டிவாகவும் எக்ஸ்ட்ரா ரேஞ்சுன்னு சொன்னா அந்த ரேஞ்ச் எழுதணும் நீங்க. சோ அது நிறைய பேருக்கு பிரச்சனை. ரைட், ரேஞ்ச் எழுதுறதும் பெரிய கஷ்டம் இல்ல, அதுவும் ஈஸியா செய்ய இயலும் ரேஞ்ச் எழுதுற விஷயம். ரைட், நான் முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வாரேன். நான் சொன்னேன் உங்களுக்கு வரைவு குறையும் பெருமான ஆயிடை. வரைவு குறையும் பெருமான ஆயிடை, எக்ஸின் பெருமான ஆயிடைன்னு கேட்பாங்க. வரைவு கிராஃப் டிக்ரீஸ் ஆகும், இதுல ரேஞ்ச கேட்பான். எக்ஸ் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்பான். ரைட், சோ அந்த ரேஞ்சும் ஈஸி. ரைட், உங்களுக்கு தெரியும் வரைவு குறையும் சொன்னா, சார்பு குறையும் சொன்னா எந்த துண்டு? இந்த துண்டு. ஹைலைட் பண்றேன். எந்த துண்டு? இங்க இருந்து வரைவு குறையுது இந்த துண்டு. ரைட், வரைவு குறைறது இந்த துண்டு. ரைட், இதுல ஈக்கிற எக்ஸ்ட்ரா ரேஞ்ச கேட்டான்னு சொன்னா கஷ்டப்பட வானம். இதுதானே துண்டு. இதெல்லாம் மறந்துடணுமா? இது துண்டு மறந்துடும். இதை பத்தி மட்டும்தான் பேசிக்கிறான் அவன். இதை பத்தி மட்டும்தான் பேசிக்கிறான். இப்ப கேக்குறான் என்ன? வரைவு குறையும் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேக்குறான். டிக்ரீஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் என்னன்னு சொல்லி. கவலைப்பட வேணாம், இதுதானே வரைபட துண்டு. ரைட், ஸ்டார்ட் பாயிண்ட்ல அப்படியே மார்க் பண்ணி கொண்டு வாங்க. ஸ்டார்ட் பாயிண்ட்ல கையை வச்சுக்கொள்ளுங்க, எண்ட் பாயிண்ட்ல கையை வச்சுக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் பாயிண்ட்ல எண்ட் பாயிண்ட்ல கையை வச்சுனீங்களா? ஸ்டார்ட் பாயிண்ட்ல பாருங்க எக்ஸ் கோஆர்டினேட், எக்ஸ் ஆல் கூறு என்னன்னு சொல்லி பாருங்க. என்ன? சய 2. திரும்ப அப்படியே எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் நல்லா விளங்கணும். எக்ஸ் கோஆர்டினேட். ரைட், எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் என்னன்னு பாருங்க. என்ன? 1 எக்ஸ் கோஆர்டினேட், எக்ஸ் ஆல் கூறு 1 எழுதி கொள்ளுங்க. 1. இப்ப என்ன செய்யுங்க பாருங்க, கிராஃப் இங்கிருந்து இங்க வரக்கிட்ட என்ன நடக்குது? இப்படித்தான் கூடுது. கிராஃப் இங்கிருந்து இங்க இப்படி வார நேரம் பாருங்க, இங்கிருந்து இங்க வார நேரம் எக்ஸ் அச்ச பாருங்க. இங்கிருந்து இங்க வார டைம்ல எக்ஸ் அச்சு என்ன செய்யுது? இப்படி வருது. எக்ஸ் இங்கிருந்து இங்க இப்படியே வார நேரம் எக்ஸ் அச்சு இப்படி வருது அப்படின்னு சொன்னா இது ரெண்டுக்கும் இடையில தான் மாறுது. சோ என்ன செய்யுங்க? எக்ஸ் நடுவுல எழுதுங்க. எழுதிட்டு எது பெருசு? சய 2 உண்டா பெருசு? உங்களுக்கு தெரியும் 1 பெருசு. அத பக்கத்துக்கு சார் 1 விளங்கல. விளங்கலையா? திருப்பி விளங்கப்படுத்துங்களேன். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. வரைவு குறையும், சார்பு குறையும் ஆயிடேன்னு சும்மா ஹிட் வராதா? எஸ், அப்படித்தான் கேட்பான். அப்படி கேட்டா எக்ஸ்ட்ரா ஆல் கூறத்தான் கொடுக்கணும். கேக்குறவங்க சார்பு குறையும் எக்ஸின் ஆயிடேன்னு தான் கேட்பான். ரைட், சார்பு குறையும் டிக்ரீஸ் ஆகும் எக்ஸ் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்பான். எக்ஸின் ஆயிடை என்னன்னு சொல்லி கேட்பான். சோ கண்டுபிடிப்போம் பாருங்க. விளங்கல தம்பி? வைட் ஐடியா கேட்க மாட்டான். சார்புன்னு கேட்டா வைட் ஐடியா கேட்க மாட்டான். இருங்க, அதுக்கு வேற கேள்வி வரும். ரைட், கொஞ்சம் இருங்க. சார்பு குறையும் எக்ஸ்ட்ரா ஆயிடைன்னு கேக்குறான். ரைட், உங்களுக்கு தெரியும் சார்பு குறையும் சொன்னா முதலாவது கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. சார்பு குறைறது, வரைப்புல குறைறது எந்த துண்டுன்னு சொல்லி கண்டுபிடிங்க. உங்களுக்கு கண்டுபிடிக்கலும் குறைறது எந்த துண்டு? இங்கிருந்து இங்க. இதுதானே, இந்த துண்டு தானே குறையுது. இந்த துண்டை மார்க் பண்ணி கொள்ளுங்க. இதை மறந்துடுங்க. ரைட், சோ இங்கிருந்து இங்கதான் என்ன செய்யுது? குறையுது. முதலாவது என்ன செய்யுங்க? இங்கிருந்து இங்க தானே, இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட், இதுதான் எண்ட் பாயிண்ட். இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட், இதுதான் எண்ட் பாயிண்ட். ஸ்டார்ட் பாயிண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட்ட பாருங்க. எக்ஸ் கோஆர்டினேட் என்ன?
சய 2 x ஆல்குற என்ன சய 2 x ஐடியா தான் எழுத சொல்றோம் ரைட் சோ ஸ்டார்ட் பாயிண்ட்ல x ஆல்குற என்ன சய 2 ரைட் எண்ட் பாயிண்ட்ல x ஆல்குற என்ன 1 1 எண்ட் பாயிண்ட்ல x ஆல்குற என்ன 1 ரைட் இப்ப பாருங்க இது ரெண்டுக்கும் இடையில தான் மாறுது பாருங்க இங்க இருந்து இப்படி குறையிற நேரம் x என்ன நடக்குது இங்க இருந்து இப்படி போறேன்னு அர்த்தம் இங்க இருந்து இப்படி குறையிற நேரம் x என்ன நடக்குது இப்படி போறேன்னு அர்த்தம் y வந்து இப்படி குறையிறன்னு அர்த்தம் அதுதான் இந்த கிராஃப்ல இப்படி தந்திக்கிறேன் சோ இங்க இருந்து இங்க குறையிறனால நடுவுல தான் மாறுது சோ x நடுவுல எழுதுங்க x சொல்லுங்க சய 2 பெருசு 1 பெருசு சய 2 பெருசு 1 பெருசு 1 பெருசு 1 பக்கத்துக்கு பெரிய அடையாளத்தை போடுங்க இந்த அடையாளம் இப்படி போட்டா தெரியுது இதுதானே பெருசுன்னு அர்த்தம் இந்த பக்கம் இப்படி வாயை திறந்த மாதிரி போட்டான்னு சொன்னா இதுதான் பெருசுன்னு அர்த்தம் சோ அந்த அடையாளத்தை போடுங்க 1 பெருசு சய 2 விட சோ எழுதுங்க சய 2 விட x பெருசு x விட 1 பெருசு ரெண்டு பக்கமும் அடையாளத்தை போடுங்க சரி இது இரு பெருமானத்தானே உயர்வு பெருமானத்தையா இது இரு பெருமானத்தின் சார்பு தானே உயர்வு பெருமானமுடைய சார்பாக இருந்தா எஸ் 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 அதே பாவம் தலை இதே கேள்வி வந்து தலைக்கு வந்தாலும் செய்வீங்க ரைட் ஷார்ப் என்ற இங்கிலீஷ் மீனிங் என்ன ஷார்ப்னு சொல்றது ஃபங்க்ஷன் சார் இந்த ஐடிக்கு சமனடையாளம் போடுறீங்களா இல்ல சமனடையாளம் போடுறது இல்ல நல்ல கேள்வி சமனடையாளம் போடுறது இல்லையே இவன் வந்து என்ன செய்ய இப்படி குறையுது இங்க இந்த இடத்துலயும் குறையுது இல்ல இப்படி வர கிட்டத்தானே குறையுது சோ சய 2 -2க்கு ஈக்குவல் ஆகுது அந்த இடம் போய் சோ -2க்கு ஈக்குவல் ஆகுது அதே மாதிரி 1க்கு ஈக்குவல் ஆகுது ஈக்குவல் அடையாளம் போடுறது இல்ல ரைட் சம்டைம் அவன் தந்து கேட்டீங்கன்னு சொன்னா அவன் ஏதாவது ஒரு ரேஞ்ச் ஒன்று தந்து அந்த ரேஞ்சுல கேட்டீங்கன்னு சொன்னா ஈக்குவல் அடையாளம் போடுறேன் சரியா இது விளங்கிச்சா ஓகே கிளியரா குறையிறது விளங்கிச்சா ஓகே ரேஞ்ச் எழுதுறது ஓகே கிளியர் சமம் போட்டு எழுதுற மாதிரி வராது சமம் போட்டு எழுதுற வராது அப்படி சும்மா நார்மலா கேள்வி கேட்டீங்கன்னா வராது ஆனா இருங்க அதையும் சொல்றேன் சரி 2019 அஞ்சாவது கேள்வி இது அஞ்சாவது கேள்வி சமம் போட்டு தான் வந்துருக்குது ரைட் 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 அதை கேள்வியும் செய்வேன் ரைட் அதை கேள்வி வரேன் ரைட் ரைட் இப்ப கவனிங்க என்ன சார்பு அதிகரிக்கும் ஃபங்க்ஷன் அதிகரிக்கும் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸ் த ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேக்குறான் சோ நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு தெரியும் வரைப்பு கிராஃப்ல இன்க்ரீஸ் ஆற துண்டது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகுது இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகுது சோ ஸ்டார்ட் பாயிண்ட்ல எக்ஸ் த கோஆர்டினேட் என்ன இங்க இருந்து இங்க சோ ரெண்டே பாயிண்ட பாத்துவாங்க ஸ்டார்ட் பாயிண்ட்ல எக்ஸ் த கோஆர்டினேட் என்ன 1 அதே மாதிரி எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ் த கோஆர்டினேட் என்ன நான் எக்ஸ் டால் கூறு 4 நடுவுல என்ன செய்யுங்க எக்ஸ் எழுதுங்க எக்ஸ் எழுதி எது பெருசு 4 பெருசு உண்டா 4 பெருசு அத பக்கத்துக்கு போடுங்க சொன்னீங்க சார்பு அதிகரிக்கும் எக்ஸ் ட ஆயிடே விளங்கிச்சா இல்லைங்களா சார்பு அதிகரிக்கும் எக்ஸ்ட்ரா ஐடி எனக்கு இதே ஐடியா வச்சுட்டு சொல்லுங்க எனக்கு சார்பு மறையாக குறையும் எக்ஸின் ஆயிடை என்ன சார்பு மறையாக குறையும் எக்ஸின் ஆயிடை என்ன சார்பு நெகட்டிவ் ஃபங்க்ஷன் நெகட்டிவ்லி டிக்ரீஸ் ஆகுற எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் என்ன சொல்லுங்க பாப்போம் நெகட்டிவ்லி டிக்ரீஸ் -1 -1 பில 0 to 1 yes 0 to 1 very good 0 to 1 பாருங்க நெகட்டிவ்லி டிக்ரீஸ் ஆறன்னு சொன்ன அர்த்தம் என்ன டக்குன்னு விளங்குங்க மறையாக குறையிற எதை துண்டு இந்த துண்டு மத்த துண்டெல்லாம் மறந்துடணும் மத்த துண்டெல்லாம் blur ஆகணும் அதுதான் ஆயிட போடுற டைமுக்கும் 0 1 போட்டு நடுவுல எக்ஸ போட்டு செய்யறது அப்படியே இந்த துண்டுல இடையில தானே மாறுது இந்த துண்டுல இடையில தானே சோ ஸ்டார்ட் பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா கோஆர்டினேட் என்ன 0 எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா கோஆர்டினேட் என்ன 1 நடுவுல எக்ஸ் போடுங்க எது பெருசு 1 அப்ப 0வா அதுபோல மத்ததெல்லாம் உங்களுக்கு செய்ய இயலும்னு நினைக்கிறேன் ரைட் சொல்லுங்க எக்ஸ் வந்து நேராக அதிகரிக்கும் சாரி y வந்து நேராக அதிகரிக்கும் x இன் பெருமான ஆடி என்ன 2 லிருந்து 4 வரைக்கும் 2 லிருந்து 4 2 லிருந்து 4
2 from 2 to 4 2,4 என்ன நடக்கும் பாசிட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க பாசிட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆற வரையற்ற துண்டு என்ன இது இது இதுல ஸ்டார்ட் பாயிண்ட்ல x ட கோஆர்டினேட் என்ன 2 எண்ட் பாயிண்ட்ல x ட கோஆர்டினேட் என்ன 4 2 4 நடுவுல x எது பெருசு 4 கிளியரா எலைஞ்சா கிளியர் கிளியர் சார் கிளியர் ஓகே ஓகே கிளியர்டா சரி சார் பாயிண்ட் ஃபார்ம்ல வந்தா எப்படி சார் எழுதுறது பாயிண்ட் ஃபார்ம்ல வந்துன்னு சொன்னா எப்படி எழுதுறீங்க பாயிண்ட் இது வந்து சரியா வெட்டுது பாயிண்ட் ஃபார்ம்ல வந்து சொன்னா அந்த பாயிண்ட் வெட்டுற இடத்துல இருந்து பார்க்கணும் இப்ப இப்படி வந்து வைங்களே இப்படி கிராஃப் ரைட் இது கிராஃப் எல்லாம் நினைக்கிறேன் ரைட் இப்படி தானே வருது இந்த பாயிண்ட் தெரியும் அவங்களுக்கு 1.4 வைங்களே இது வந்து நான் எடுக்கிறேன் 1.2 minus 1.4 plus 1.4 எடுக்கிறேன் ரைட் இது ஒரு உங்களுக்கு இது ஒரு செய்யணும் தானே பாசிட்டிவ்லி டிக்ரீஸ் ஆறன்னு சொன்னா இங்க இருந்து இங்க பாசிட்டிவ்லி டிக்ரீஸ் ஆறன்னு சொன்னா இங்க இருந்து இங்க சோ இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் 6 ன்னு சொல்றேன் இந்த பாயிண்ட 6 ன்னு சொல்றேன் இது -6 சோ இங்க இருந்து இங்க தானே பாசிட்டிவ்லி டிக்ரீஸ் ஆகுது சோ அந்த ரேஞ்ச பாருங்க -6 1.4 -6 1.4 x எது பெருசு 1.4 பெருசு -1.4 விளங்கிச்சா அது வெற்ற பாயிண்ட வந்து நீங்க அளக்கணும் அந்த பாக்ஸ்ல அளக்கணும் மலர்ந்து அளவு கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி சார் பாயிண்ட் ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசப்படும் தானே விளங்கல்ல பாயிண்ட் கணக்கு 1/5 அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசப்படும் அது ரேஞ்ச் ஒன்னு தருவான் அவன் சம்டைம் ரேஞ்ச் ஒன்னு தருவான் 1.3 ன்னு சொன்னா 1.3 ன்னு சொல்லி பிளஸ் ஓ மைனஸ் 1 ன்னு சொல்லி தருவான் 0.1 ன்னு சொல்லி தருவான் 1.3 பிளஸ் ஓ மைனஸ் அத ரேஞ்ச் உள்ளுக்கு வந்துன்னு சொன்னா உங்களோட ஆன்சர் சரி ரேஞ்ச் உள்ளுக்கு வந்து சொன்னா உங்களோட ஆன்சர் சரி அது பெரிய இஷ்யூ இல்ல ரைட் சம்டைம் நிறைய பேர் அந்த கிராஃப் வரையறதுல நிறைய பேருக்கு அது நிறைய பேர்ட ரேஞ்ச் வித்தியாசமாகும் நிறைய பேர்ட அந்த வெற்ற புள்ளி வந்து வித்தியாசமாகும் சோ அது இஷ்யூ இல்ல ரைட் ஓகே ரைட் இந்த விஷயம் ஓகே சார்பு குறையும் சார்பு அதிகரிக்கும் அதே மாதிரி சார்பு நேரா குறையும் மறையா அதிகரிக்கும் நேரா அதிகரிக்கும் ஓகே ஓகே எல்லாரும் கிளியரா ரைட்டா ஓகே சார் சொல்லி ரைட் ஓகே அதுவும் அடுத்த கேள்வி என்ன சார்பு பாசிட்டிவ் ஆகும் நெகட்டிவ் ஆகும் சார்பு ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவ் ஆகும் அதோட நெகட்டிவ் ஆகுற ரேஞ்சஸ் கேட்பான் சோ நான் சொன்னேன்னா பாசிட்டிவ் ஆகுறேன்னு சொன்ன அர்த்தம் என்ன எக்ஸ் எக்ஸிஸ்க்கு மேலே இருக்கிற வரைபட துண்டு தான் பாசிட்டிவ் ஆகும் நேர் ஆகும் எது இதுவும் எக்ஸிஸ்க்கு கீழே இருக்கிறது வரைபட துண்டு தான் என்ன செய்யும் மறையாகும் எக்ஸிஸ்க்கு கீழே இருக்கிற துண்டு என்ன நடக்கும் சொல்லலுமா சரியா ரைட் சரிதானே சோ இதுக்கு கீழே இருக்கிறது என்ன நடக்கும் மறையாகும் இதுக்கு மேலே இருக்கிறது என்ன நடக்கும் நேராகும் இதுக்கு மேல இருக்கிறது வந்து நான் துஷாந்த் அண்ணா உங்களை கதைக்கிறேன் குருகுலம் டைரக்டர் சரி ஓகே அண்ணா என்னன்னு சொன்னப்ப உங்களுக்கு வந்து கதைக்கிறது வந்து டிஸ்டர்பா இருக்குதுன்னு சொன்னா நீங்கள் இறுதியா வந்து அவைய வேணும் 15 மினிட்ஸ் இருக்கு உங்களுக்கு டைம் வந்து நீங்கள் பாவம் பிறகு இவங்க கேள்வி சொல்லி கொண்டிருக்கவே அடுத்து சொல்லி முடிக்க வேண்டிய விஷயத்த சொல்லி முடிக்காம போயிடுவீங்க பிறகு விஷயம் விளங்கிச்சா ஓகே நீங்க வந்து அவைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லா மாணவர்களும் சேர்த்து சொல்றேன் நான் என்னன்னு சொன்னா கடைசியா உங்களோட டவுட்ஸ்ல வந்து 5 மினிட்ஸ்க்கு முதல் நீங்க கேட்டுக்கொள்ளலாம் இப்ப அவர் சொல்லி முடிக்கும் வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்க அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிப்பார் சரியா என்ன சொன்னா நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டு கேட்கல அவருக்கு என்ன நடக்கும்னு சொன்னா அந்த செய்ய வேண்டிய விஷயத்த அவர் மறந்து போயிடுவாரு ரைட் ஓகே சரி சோ ரைட் எக்ஸ் எக்ஸிஸ்க்கு மேல ஈக்கிறது வந்து பாசிட்டிவ் ஆகும் இந்த எக்ஸிஸ்க்கு தானே இதுக்கு மேல ஈக்கிறது வந்து என்ன நடக்கும் பாசிட்டிவ் ஆகும் பாசிட்டிவ் அதுக்கு கீழே ஈக்கிறது என்ன நடக்கும் நெகட்டிவ் ஆகும் அதுதான் கேள்வி ரெண்டு கேள்வி ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் வேற கேள்வி அது வந்து சும்மா நார்மலா கேட்பாங்கன்னா பாசிட்டிவ் ஆகும் அடுத்த நெகட்டிவ் ஆகும் கேள்வி சோ நல்லா விளங்கி கொள்ளுங்க எக்ஸ் எக்ஸிஸ்க்கு மேல வாரது தான் பாசிட்டிவ் சோ அந்த கிராஃப் துண்டை காணிங்க இந்த துண்டும் அதுக்கு கீழே வாரது என்ன மறையாகும் நெகட்டிவ் ஆகும் இந்த துண்டு சோ அது லேசி உங்களுக்கு அதே மாதிரி தான் சேம் நல்லா விளங்கி கொள்ளணும் ரைட் பாருங்க இப்ப நேர் ஆகும் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும் சாரி y வந்து பாசிட்டிவ் ஆகும் அதை வந்து கண்டிங்கா சொன்னா இந்த துண்டு எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்கிறது சோ இந்த வரைப்பும் ரெண்டையும் கவனிச்சீங்கன்னு சொன்னா
இந்த வரைஃபு இங்கல சைடு போகுது, இந்த வரைஃபு இங்கல சைடு போகுது, இந்த வரைஃபு இங்கல சைடு போகுது, இந்த வரைஃபு இங்கல சைடு போகுது. சோ 2 ரேஞ்ச் வரும். அதை நல்லா விளங்கிக்கணும். 2 ரேஞ்ச நீங்க கட்டாயம் எழுதணும். 2 ரேஞ்ச கட்டாயம் எழுதணும். ரைட். சோ நான் இங்கல இத துண்டை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். சோ இந்த துண்டை பாக்குறேன். இந்த துண்டு வரும் என்ன நேராகும். இந்த துண்டு மட்டும் தான் நேராகும். அதோட இந்த துண்டு நேராகும். ரைட். பாசிட்டிவ் ஆகும் இந்த துண்டு. ரைட். சோ என்ன செய்யுங்க, இங்கிருந்து இங்க சோ நீங்க என்ன செய்யுங்க, ஸ்டார்ட் பாயிண்ட் அதே மாதிரி தான். இந்த துண்டு தானே ஸ்டார்ட் பாயிண்ட்ல எக்ஸ் டால் கூறேன்னா சய 2 எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ் டால் கூறேன்னா எக்ஸ் ட கோஆர்டினேட் என்ன 0. ரைட். நடுவுல எக்ஸ் எழுதுங்க. எது பெருசு? 0 பெருசா சய 2 பெருசா? 0 பெருசு. சோ இது ஒன்று வரும். ரைட். இது ஒன்று வரும். அதோட கட்டாயம் இத துண்டை பத்தியும் பேசணும். நேராகிற வரைபட துண்டு, பாசிட்டிவ் ஆகிற வரைபட துண்டு. சோ இந்த துண்டை பத்தி பேசணும். ரைட். சோ ஸ்டார்ட் பாயிண்ட்ல இவரும் அதே வரும். அப்ப அல்ல ஓய் அண்ட் எழுதுங்க. ஸ்டார்ட் பாயிண்ட்ல என்ன எக்ஸ் கோஆர்டினேட் இந்த துண்டு தானே. ஸ்டார்ட் பாயிண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் என்ன 2 ரைட். 2 எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் என்ன 4 நடுவுல எக்ஸ் எது பெருசு? 4 பெருசா 2 பெருசா? 4 பெருசு. இது ரெண்டும் நீங்க கட்டாயம் கொடுக்கணும். சரி, இது எப்படி क्वेश्चन வந்தா? இது எப்படி क्वेश्चन வரும்? இதுக்கு எப்படி क्वेश्चन வரும்? வந்து சார்பு நேராகும்னு கேள்வி. y axis வந்து பாசிட்டிவ் ஆகும். ரைட். சார்பு நேராகும்னு சொன்னா இந்த ரெண்டுக்கும் வரும். ஏண்டா எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கிற வரைபட துண்டை ரெண்டும் பாருங்க. இதையும் இப்ப என்ன செய்யுங்க, எக்ஸ் அச்சுக்கு கீழே இருக்கிறது சார்பு மறையாகும். சும்மா கேட்டா மறையாகும்னு கேட்டா இதுக்கு கீழே இருக்கிற துண்டு எந்த துண்டு உங்களுக்கு தெரியும்? இதுக்கு கீழே இருக்கிறது இந்த துண்டு பாருங்க. இதுல வந்து இவர் அங்க போறாரு, இவர் இங்க போறாரு. ரெண்டும் வேற பக்கத்துக்கு போறதுனாலதான் 2 ரேஞ்ச் கொடுத்தோம். ஆனா இந்த இடத்த பாருங்க, ரெண்டும் என்ன ஒரே இடத்துக்கு தான் போறோம். பாருங்க சேம் சைட் பாருங்க. அது ஒன்றுக்கே தான் சுத்துது. சோ என்ன செய்யுங்க, இதனே ஸ்டார்ட் பாயிண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் என்ன 0 சார்பு மறையாகும் 0. எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் என்ன 2 நடுவுல எக்ஸ் எது பெருசு? சோ இது சார்பு மறையாகும் எக்ஸ் பெருமாகும். சரி, இதுக்கு ஆன்சர் கொடுத்த மாதிரி நேராகும்க்கு ஒரே அடியில் ஆன்சர் கொடுக்காதா? -2ல இருந்து 4 வரைக்கும் அப்படி செய்ய வேணும். ஏன்னா -2ல இருந்து 4 வரைக்கும் கொடுத்தா -2ல இருந்து 4 வரைக்கும் இத துண்டும் வருது. சோ இதுக்கு வேற தான் கொடுக்கணும். ரைட். இவருக்கு அங்க போற மாதிரி கொடுக்கணும், இவருக்கு இங்க போற மாதிரி கொடுக்கணும். ஆனா இவருக்கு ஒரே அடியில ஆன்சர் கொடுக்கலும். ஏன்டா பாருங்க, இவர் ரெண்டு ஒரே இடத்துல சுத்துது. சோ இவருக்கு ஒரே இடத்துல கொடுக்கலும் ஆன்சர். இது ஒரு அடிகளை கொடுக்கலுமா? விலங்கல்ல வளைவு கொரடிகளை கொடுக்கலுமே வளைவு துண்டுக்கு. ஓ எஸ். இந்த துண்டு பாருங்க, இதுள்ள மாறுது பாருங்க. இந்த ரேஞ்ச் உள்ளுக்கு தான் இவர் மாறுது. இவர் அந்த ரேஞ்ச் உள்ளுக்கு மட்டுப்படுத்தல். ஆனா இவரை மட்டுப்படுத்தலையே. இவர் இங்கல சைட்ல போறாரு, இவர் இங்கல சைட்ல போறாரு. ரெண்டும் வேற சைடு போகுது. ஆனா இவரை பாருங்க சேம் ஒரே இந்த ரேஞ்ச் உள்ளுக்கு தான் மாறுது. ஆனா இவரை பாருங்க இங்கல சைடும் வேற சைடு. சோ 2 ரேஞ்ச் கொடுக்கணும். இவருக்கு ஒரு ரேஞ்ச் கொடுக்கணும். சார் அப்ப 2 ஐடியும் ஒரே அடிக்கு கொடுக்கணுமா? எஸ். கமா போட்டு கொடுத்தாலும் சரி, இல்ல என் போட்டு கொடுத்தாலும் சரி, ரெண்டையும் ஒரே அடிக்க கொடுங்க. சரியா? கிளியரா? ஓகே. டயர்டாப்பா? ஓகே கிளியர். எல்லாரும் விலங்கல்லன்னு சொல்றாங்களே. ஓகே. விலங்கல்ல ஸ்கிரீன் விலங்கல்லன்னு சொல்றாங்களே. ஸ்கிரீன் விலங்கல்ல எல்லாருக்கும் விளங்குது இல்லையா? கிளியரா தான் சரி. அவரோட நெட்வொர்க் பிரச்சனை தெரியல. ரைட். ஓகே ரைட் டன். சரி ரைட். இவ்வளவு வரைக்கும் இது ஓகே. விளங்கல்ல விளங்கிட்டு சார், விளங்கிட்டு. ரைட் ஓகே. சரி, இது வரைக்கும் விளங்கிச்சுன்னு சொன்னா ஓகே. விளங்கிச்சா? இந்த கேள்வி விளங்கிச்சா என்ன செய்யறான்னு சொல்லி, இதுல வார கேள்விகள் எப்படி வாரன்னு சொல்லி விளங்கிச்சா? ரைட். சம்டைம் இப்ப கவனிங்க. சம்டைம் இல்ல பஞ்சவான ஒரே கேள்விதான் மாறி கேட்பான். ரைட். அதே கேள்விதான்
மாறி மாறி கேட்பான். ரைட், இப்ப வசனத்துல வர கேள்விகள் எங்களுக்கு தெரியும். ரைட், ஒரு வசனத்துல வந்தான்னு சொன்னா எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வசனத்துல வந்தான்னு சொன்னா எப்படின்னு சொல்லி தெரியும். ரைட், அப்படி வராம சம்டைம் குறியீட்டுல கேட்டான்னு சொன்னா, குறியீட்டுல கேட்டான்னு சொன்னா என்ன செய்யறேன்னு பாப்போம். ரைட், கவனிங்க, இதுல தந்திக்கிறான் கேள்வி. 5வது கேள்வியை பாருங்க. 5வது கேள்வி, ஆயிடை சய ஒன்று எஸ் 2019ல 5வது கேள்வி. ரைட், பாருங்க, ஆயிடை சய ஒன்று சிறிது வை சிறிது அல்லது சமன் 3க்கு சார்பு அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான ஆயிடையை எழுதுக. வளமையா கேக்குறேன்னா வளமையா கேட்பான், சார்பு குறையும் சார்பு அதிகரிக்கும் சொல்லி சும்மா நோமலா பெறலா கேட்பான். இதுல என்ன செஞ்சுக்கிறான், ஆயிடை ஒன்றை தந்துட்டு ரேஞ்ச் ஒன்றை தந்துட்டு அந்த ரேஞ்ச்ல அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான ஆயிடையை கேட்டுக்கிறான். ரெண்டும் ஒன்று தான். வசனத்துல தந்திக்கிறத மேத்ஸ் லாங்குவேஜ்ல தந்திக்கிறான். சோ ரெண்டும் ஒரே விஷயம் தான், ரெண்டும் ஒரே விஷயம் தான். ரைட், இப்படி கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரியும், சார்பு குறையும் சார்பு அதிகரிக்கும் என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியும் தானே. என்ன செய்வீங்க, சார்பு குறையும்னு சொன்னா வரைபட துண்டு எதுன்னு சொல்லி பாப்பீங்க, சார்பு அதிகரிக்கும்னு சொன்னா வரைபட துண்டு எதுன்னு பாப்பீங்க. அடுத்தது நேராக அதிகரிக்கும் சொன்னா என்ன, மறையாக அதிகரிக்கும் என்ன, நேராக குறையும் சொன்னா மறையாக குறையும் என்னன்னு சொல்லி அந்த வரைபட துண்டை பார்த்து அதுல இருந்து ரேஞ்ச கொடுப்பீங்க. எல்லாரும் ஓகே. இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். ஆனா சின்ன ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்து கொள்வோம். கவனிங்க, என்ன தந்திக்கிறான், ரேஞ்ச் தந்திக்கிறான்னா -1 சிறிது y சிறிது அல்லது சமன் 3 அல்லது சமன் 3. இந்த ரேஞ்சுக்கு கேக்குறான் என்ன, அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான ஆயிடையே கேட்கிறான். அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான ஆயிடையே கேட்கிறான். அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான ஆயிடை எக்ஸ்ட்ரா ரேஞ்ச கேட்கிறான். இன்க்ரீஸ் ஆகிற எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா ஆயிடையே கேட்கிறான். இப்ப காணிங்க, -1/3 தானே. ரைட், இந்த இதுக்கு இடையில வார நாங்க கண்டுபிடிப்போம். இந்த இடையில ஃபர்ஸ்ட் y பத்தி தானே பேசிக்கிறான். சோ y ல -1ம் 3ம் -1 3 அது ரெண்டுக்கும் இடையில வர y துண்ட காணிக்கிறேன். சோ y பாருங்க, என்னன்னா மார்க் பண்ணிக்கொள்ளும், -1 அதோட 3 -1 3 இத துண்டு இதுதான் வரும். -1 3 இதுதானே. இந்த கேப்புளுக்கு வார வரைப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இந்த கேப்புளுக்கு வார வரைப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். பாருங்க, இந்த கேப்புளுக்கு வார அது லேசி, ஒன்னும் யோசிக்க தேவையில்ல. நீங்க என்ன செய்யுங்க, 3 வார இடத்துல கணக்கா வரைபட ஆள்கூறுகளை பாருங்க. இங்க ஒரு ஆள்கூறு 3 வார இடத்துல சரியா இங்க ஒரு ஆள்கூறு வரும், இங்க ஒரு கோஆர்டினேட் வரும். வரைபட ஆள்கூறை பாருங்க. அதே மாதிரி சய 1 வார இடத்துல வரைபட துண்ட பாருங்க. இங்க ஆள்கூற பாருங்க. இங்க சய 1 வார இடத்துல வரைபட துண்ட பாருங்க. இங்கேயும் இங்கேயும் தானே. அப்ப என்ன குணம், இப்ப இது 3 இதெல்லாம் மறந்துடணும். வாய்ஸ் கேக்குது இல்லையா? இல்ல நல்லா கேக்குது. சரி ஓகே. ரைட், இப்ப கவனிங்க, -1 3 தானே. -1 3 ன்னு சொன்னா -1ல வார வரைபட ஆள்கூற மார்க் பண்ணிக்கோங்க. இது அதே மாதிரி 3ல வார என்ன ஆள்கூறுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இதுவும். சோ இப்ப நான் கிராஃப் வரைஞ்சேன்னு சொன்னா இந்த கிராஃப் மட்டும்தான் இப்ப உங்களோட கண்ணுல படணும். இந்த கிராஃப் மட்டும்தான் உங்களோட கண்ணுல படணும். இப்ப அவன் சார்பா கேட்டுக்கிறான், அதிகரிக்கும் சொல்லி கேட்டுக்கிறான். அப்ப இந்த கிராஃப்ல அதிகரிக்கிற துண்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கிறேன், அதிகரிக்கும் கண்டுபிடிக்கிறேன். சோ கண்டுபிடிப்போம். பாருங்க, இங்கிருந்து இங்க குறையுது, அது உங்களுக்கு தெரியும். இங்கிருந்து இங்கதான் அதிகரிக்குது. சோ இந்த துண்டு வரும், இந்த துண்டு அப்படியே அழிக்கிறேன். சோ இது வராது. அதிகரிக்கும் சொல்லி கேட்டுக்கிறான். சோ இந்த ரேஞ்ச் தான் வரும், இந்த துண்டு மட்டும்தான் வெல்லும். சேம் இப்ப கேட்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இது ஸ்டார்ட் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். ஸ்டார்ட் பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா கோஆர்டினேட் என்ன 1, எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா கோஆர்டினேட் என்ன 3, நடுவுல எக்ஸ் எது பெருசு 3 பெருசு. 3க்கு சமன் வராதா? இப்ப சமன் வரும். இருங்க. ரைட், 1 3 ரைட். இப்ப இங்க கேட்டிருக்கிற கேள்வியில
அவன் ரேஞ்ச் ஒன்று தந்து கேட்டிக்கிறான் பாருங்க. y வந்து 3க்கு சமன்னு சொல்லி கேட்டிக்கிறான். y வந்து 3க்கு சமனாம். சோ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்கேயும் ஏதாவது ஒரு இடத்துல சமன் குறியீடு போடணும். நான் கட்டாயம் இது ரெண்டுக்கும் சமன் தந்தீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் ரெண்டுக்கும் சமன் போடணும். நீங்க தந்தீங்கன்னா இங்க பாருங்க ஏதாவது ஒன்று தான் சமன் தந்திக்கிறான். சோ அதை எதுக்கு சமன் போடுறேன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 1 3 சமன் எதுக்கு போடுறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா வைட 3ன்ற இடத்துலதான் வைட ஆள்கூறு வைட கோஆர்டினேட் 3ன்ற இடத்துலதான் என்ன சமன் தந்திக்குது. சோ வைட 3 பாருங்க 3ல வார கிராஃப்ட் துண்டு என்ன இது கிராஃப்ட் பாயிண்ட் இது 3ல வாருது. ரைட் அதுல வார எக்ஸ் ஆள்கூறு என்ன எக்ஸ்ட்ரா கோஆர்டினேட் என்ன 3 எக்ஸ்ட்ரா கோஆர்டினேட் 3. சோ எக்ஸ்ட்ரா கோஆர்டினேட் 3 வார இடத்துல சமன் போடணும். கிளியரா விளங்கிச்சா? ஓ கிளியர். சரி மறை ஒன்றுக்கு சமம் வந்தீங்கன்னா இங்க ஒன்றுக்கே சமம் வரும். எஸ் எஸ். இப்ப இப்படி வந்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்தீங்கன்னு சொன்னா என்ன பாருங்க வைட சய ஒன்று வார இடத்துலதான் சமன். சோ சய ஒன்று வைட சய ஒன்றுல வார பாயிண்ட கண்டுபிடிங்க. இந்த பாயிண்ட் இதுல எக்ஸ் ஆள்கூறு என்ன 1 ரெண்டுக்கும் சமம் வந்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ரெண்டுக்கும் சமம் போடு அது இஷ்யூ இல்ல. சோ இதுதான் கேள்வி. கேள்வி ஓகேயா கிளியரா விளங்கிச்சா? இது பூரா பிராக்டிஸ் உங்களோட கையில தான் நிக்குது. ரைட் ஐடியாஸ் தரத்த எனக்கு கேளும். பிராக்டிஸ் வந்து உங்களோட கையில தான் நிக்குது. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விளங்கும் ஈஸியா விளங்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எஸ் சார் 3க்கே 7 போட்ற வேற ஒன்றுக்கு போடலதா ஏலா ஏன்னு சொன்னா வைட கோஆர்டினேட் 3 ஆகிக்கிற இடத்துலதான் அப்ப வைட கோஆர்டினேட் 3 ஆகிக்கிற இடத்துலதான் ஈக்குவல் போட்டிக்குது. சோ வைட கோஆர்டினேட் 3 ஆகிக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா கோஆர்டினேட் வார இடத்துல தான் நாங்க சமம் போடணும். வைட கோஆர்டினேட் 3 ஆகிக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா கோஆர்டினேட் என்ன 3. சோ அதுக்கு தான் சமம் போடணும். சார் ஒன்றும் அதே மாதிரி தானே வருது. ஒன்று சய ஒன்று தானே ஆள்கூறு. இல்ல ஒன்றுக்கு சய ஒன்று வந்து சமன் வந்தீங்கதா இங்க இல்லே இங்க சமன் வந்தில்ல. வைக்கு சய ஒன்று வார இடத்துல சமன் வந்தில்ல. சோ வைட சய ஒன்று வார இடத்துல சமன் வராதனால வைட கோஆர்டினேட் சய ஒன்றா வார நேரம் எக்ஸ் கோஆர்டினேட் என்ன 1 அதுக்கும் சமன் வராது. அதுக்கு சமன் வராது. விளங்கிச்சா? ஓகே கிளியரா தங்கச்சி? ஓ சரி சார். ரைட் ஐடியாஸ் தரத்தான் ஏலும். முதலாவது இப்படி கேள்வி கேட்டா முதலாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலாவது அந்த ரேஞ்சுக்கு வார ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா நார்மல் கேள்வி கேட்டா அதிகரிக்கும் குறையும் அப்படி சம்டைம் கேட்டோம்னு சொன்னா டக்குன்னு கண்டுபிடிங்க. அந்த வசனத்துள்ளுக்கு வார வரைஃப துண்டை கண்டுபிடிங்க. அதுக்கு பிறகு ரேஞ்ச கண்டுபிடிங்க. ரேஞ்ச கண்டுபிடிச்சு ரைட் ரேஞ்ச கண்டுபிடிங்க. ரேஞ்ச கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யுங்க ரேஞ்ச கொடுங்க. அப்படி இல்லாம சம்டைம் இப்படி கேள்வி கேட்டேன்னு சொன்னா முதலாவது இந்த ரேஞ்சுக்கு வார வரைபட துண்டை கண்டுபிடிங்க. நான் கண்டுபிடிச்ச மாதிரி டக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. சய 1 3 வைய பத்தி பேசுறதுனால வை அச்சில மார்க் பண்ணிக்கோங்க. வை ஆக்சிஸ்ல மார்க் பண்ணிக்கோங்க. சய 1 3 மார்க் பண்ணிட்டு அதுள்ளுக்கு வார வரைப கண்டுபிடிங்க. வரைப கண்டுபிடிச்சு அது புறம் கேட்கிறான் அதிகரிக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதிகரிக்காம கேட்கிறான். சோ இங்களை அழிச்சிட்டு இதை மட்டும் கண்டுபிடிங்க. அதுல ரேஞ்ச கொடுங்க. ரேஞ்ச கொடுத்து ஈக்குவல் கொடுக்கறது உங்களுக்கு தெரியும். இங்க எதுக்கு ஈக்குவல் தந்திக்கிறானோ அதோட எக்ஸ் கோஆர்டினேட்ட பார்த்து ஈக்குவல் கொடுங்க. ரைட் சரியா கிளியரா? அண்ட் இன்ஃபாஸ்ட் முடிஞ்சா? அண்ணா இன்னும் 2 கேள்வி கண்ணா. ரைட் ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இஷ்யூ இல்ல தானே? ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லண்ணா. ஓகே எனக்கு திரும்ப ஃபோக் தான் நீக்குது ப்ரோகிராம்டா பிரச்சனை இல்ல. ரைட் ஓகே அப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே அண்ணா. ரைட் இன்னொரு விஷயம் சரி எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் திரிகோண கணிதம் இன்றைக்கு சொல்ல முடியுமா? கஷ்டமா? ட்ரிக்னோமெட்ரி நார்மலா ஒரு கேள்வி சரி. மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாய்ஸ் இருக்கா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா மிகவும் பணிவான என்னுடைய கருத்து கணித பாடத்தை நாங்கள் 2 மணித்தியாலத்துல ரிவிஷன் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உண்மையா இல்லையா? எஸ். அப்ப நாங்கள் வந்து இயலுமான வரைக்கும் மாணவர்களுக்கு எந்தெந்த பாடம் கஷ்டம்னு சொல்லி இருக்குதோ அந்தந்த பாடங்களை இயலுமான வரைக்கும் இந்த 2 ஹவர்ஸுக்குள்ள மேனேஜ் பண்ணத்தான் நானும் இன்ஃபாஸோட கதைச்சு உங்களுக்கு கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். என்ன சொல்ற அவர் வந்து என்ன ஒரு ஐடியாவோட வந்திருப்பாரு கிளாஸ் எப்படி கொண்டு போவோம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவர் கிளாஸ் கொஞ்சம் கண்டினியூ பண்ண விடுங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் இப்ப நீங்க கேட்கிற டவுட்ஸுக்கு எல்லாம் சொல்யூஷன் வந்து இந்த கிளாஸ் முடிய நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா அந்த 1/2 hour அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ண பண்ணுங்க அந்த கிளாஸை முடிக்கிறதுக்கு. சரிதானே? அவருடைய வேயில அந்த கிளாஸை முடிக்கணும். அந்த படிப்பிக்கிற விஷயம் சம்பந்தமான டவுட்ஸை நீங்க உடனே கேட்கலாம் தாராளமா. புது புது விஷயங்களை நீங்கள் அவர்கிட்ட கேட்க கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும். அவருக்கு தெரியும் எல்லா விஷயமும், ஆனால் அவர் ஒரு ஐடியாவோட கிளாஸ் செய்ய கொண்டு வந்திருப்பாரு. அதை வந்து மாத்துற மாதிரி இருக்கும்ல ஈச்சா. அப்ப உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ட்ரபிள்ஸ் ஆயிருக்கும்னு சொல்லி ஒரு பேரியோட தான் ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அந்த 1/2 hour. ஓகே 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 ரைட் ரைட் ஓகே கிளியர் ரைட். இது வரைக்கும் விளங்கிச்சு, எல்லாருக்கும் விளங்கிட்டு. ஓகே ரைட், விளங்கி நம்புறேன். ரைட், ஒரு assume that எடுத்துக்கொள்றேன் ரைட். இது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் கேட்கிற கேள்வி என்ன, வரைஃபிட சார்ப இதனை வரைஃபு தந்திக்கிறான் x வர்க்கம் sin 2x, இதனை வரைஃபிட ஃபங்க்ஷன் x² - 2x ரைட். இத வந்து கேட்பான் என்ன ஃபார்மட்லன்னு சொன்னா y = x - a whole thing squared plus b என்ற வடிவத்துல தான்னு சொல்லி கேட்பான். y = x(a) முழுவதும் வர்க்கம் சக b என்ற வடிவத்துல தான்னு சொல்லி கேட்பான். அப்படி தான்னு சொன்ன கேட்டாலும் ஈஸியா கொடுக்கலும் ஆன்சரை வரைஃபை பயன்படுத்தின்னு ஒரு வசனம் யூஸ் பண்ண யூசிங் இந்த கிராஃப்னு சொல்லி அவன் வந்து ஹைலைட் பண்ணி தருவான். சோ இந்த வரைஃபையும் தர சொல்றான். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த ஃபார்மட்ல கேட்டா நீங்க என்ன செய்யணும், முதலாவது கண்டுபிடிக்கணும் என்ன, டேர்னிங் பாயிண்ட கண்டுபிடிங்க. இந்த ஃபார்மட்ல கேட்டா நீங்க என்ன செய்யுங்க, முதலாவது கண்டுபிடிங்க டேர்னிங் பாயிண்ட. திரும்ப புள்ளி நாள் கூற என்ன 1, சய 1. சோ திரும்ப புள்ளி நாள் கூறு எழுதி கொள்ளுங்க 1, சய 1. இதுதான் திரும்ப புள்ளி நாள் கூறு, டேர்னிங் பாயிண்ட், coordinates of turning point 1, -1 ரைட். சரியா ரைட். இப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த டேர்னிங் பாயிண்ட வச்சு நாங்க எங்கட வரைஃபை எழுதுவோம். அது பிறகு இவரோட ஒப்பிடுவோம். ரைட், இவரோட நாங்க அது பிறகு இது பண்ணி பார்ப்போம். ரைட், சோ ஒப்பிடுவோம். அதுக்கு முதல் நாங்க என்ன செய்வோம், இந்த டேர்னிங் பாயிண்ட வச்சு எங்களுக்கு கிராஃபை கண்டுபிடிக்க பார்ப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது, y = x கிராஃப் பிராக்கெட் எழுதி கொள்ளுங்க, x எழுதி கொள்ளுங்க, பிராக்கெட் எழுதி x எழுதி கொள்ளுங்க, x எழுதிட்டு பாருங்க 1 இங்க y 1 - 1 இதுல x கோஆர்டினேட்ட பாருங்க, x ஆல் கூற பாருங்க 1 சக 1 சக 1 அடையாளத்தை மாத்துங்க. சக 1 அடையாளத்தை மாத்தினா என்ன, சக 1 அடையாளத்தை மாத்தினா சய 1 வரும் -1. எஸ், அதை எழுதி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி வர்க்கத்தை போடுங்க. முதலாவது என்ன, பிராக்கெட் எழுதி x எழுதி இங்க வர சக 1 அடையாளத்தை மாத்துங்க. சக 1 தானே அடையாளத்தை மாத்தா சய 1 எழுதி முழுவதும் வர்க்கம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வார இந்த y கோஆர்டினேட்ட பின்னால் எழுதி கொள்ளுங்க. y ஆல் கூற பின்னால் எழுதி கொள்ளுங்க. இதுதான் வரைஃபு. y = x சய 1 முழுவதும் வர்க்கம் சய 1. இதுதான் வரைஃபு. ரைட், இப்ப கவனிங்க. இப்ப அவன் தந்திர ஃபார்மட்டுக்கு எழுதுவோம் பாருங்க. இந்த ஃபார்மட்டு காட்ட சொல்லிக்க, இந்த ஃபார்மட்டு தான் வந்திக்குது, எனக்கு பார்த்தோன்னே விளங்கு இந்த ஃபார்மட் தான் வந்திக்குது. சோ இந்த ஃபார்மட்டோட ஒப்பிடுவோம். ஒப்பிட்டா y = x சய a முழுவதும் வர்க்கம் சக b. ரைட், சோ பாருங்க இங்க ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா x ஈக்கிற இடத்துல x ஈக்குது, சய 1 ஈக்கிற இடத்துல சய 1 ஈக்குது, சய ஈக்குது 1 ஈக்கிற இடத்துல யார் ஈக்குது, a ஈக்குறாரு. சோ a = என்ன 1. அதே மாதிரி பாருங்க b ஈக்கிற இடத்துல யார் ஈக்குறாரு, சய 1 ஈக்குறாரு. சோ b = -1. வெரி குட், b = -1. சோ a = 1 b = -1 கொடுத்தீங்க சொன்னா சரி, அவ்வளவுதான் பேரு. அது லேசி, அது வேற கஷ்டம் இல்ல, அது வந்து ஈஸியா செய்ய இயலும். எக்ஸ்ட்ரா ஆல் கூறு சயல கொடுக்கணுமா? எஸ், எக்ஸ்ட்ரா ஆல் கூறு சயல வந்துன்னு சொன்னா நான் இப்ப அந்த எஸ் a என்ன b என்னன்னு சொல்லி கொடுக்கணும். தெரிந்த நான் இப்ப ஓகே ஓ ரைட் ரைட். இப்ப பாருங்க எக்ஸ்ட்ரா ஆல் கூறு மைனஸ்ல வந்தா -1, 1 வைங்களே, -1, 1 வைங்களே. ரைட், இப்படி வந்தான்னு சொன்னா நீங்க கொடுக்கணும் என்ன, y = bracket x, x கோஆர்டினேட் என்ன -1 அடையாளத்தை மாத்துங்க +1 முழுவதும் வர்க்கம், அதோட இத பின்னுக்கு எழுதுங்க +1. கஷ்டமா? சரியா, கிளியரா? சார் சக b கேட்டிக்கிறாங்க. அப்ப சய 1ன்னு கொடுத்தா பரவாயில்லையா? ஓ b = சய 1 நீங்க அடையாளத்தோட எழுதுங்க. பாருங்க சக b சய 1. சோ சக b = சய 1. பாருங்க இந்த சக b இடத்துல ஃபுல்லா சய 1 இருக்குது. சக b = சய 1. அப்ப b = சய 1 என்று வரும்.
சம்டைம்ஸ் சய பீன்னு கேட்டிருந்தான்னு சொன்னா சய பீன்னு கேட்டிருந்தா அதே அப்படி எழுதுங்க. ஏ சமம் மறை உண்டு சார் வருது. சய பி சமன் சய உண்டுன்னு வரும். சய பி சமன் சய உண்டு சமப்படுத்துங்க. சய பி சமன் சய உண்டு சொன்ன பி சமன் எத்தனை சயம் சயம் வெட்டி பெட்டா பி சமன் உண்டு. அது குழப்பம் வராமிக்கிறதுக்கு அடையாளத்தோட எழுதுங்க. அப்ப லேசி அடையாளத்தோட சமப்படுத்துங்க. சோ பி சமன் உண்டுன்னு வரும். கிளியர்? ஏ சமம் மறை உண்டு சார். ஓ ஏ சமன் உண்டு. ஏ சமன் மறை உண்டு இல்ல, ஏ சமன் உண்டு. மறை ஏ சமன் தான் மறை உண்டு அப்படி வருது. இங்க வந்து இங்க கேட்டிக்கிற என்ன வடிவம் எக்ஸாக ஏயா எக்ஸாய ஏயா எக்ஸாய ஏ. எஸ் அப்ப ஏ சமன் உண்டுன்னு வரும். ஏ சமன் உண்டு. சம்டைம் இங்க வந்து கேட்டீங்கன்னா எக்ஸாக ஏ முழுவதும் வர்க்கம் சொல்லி உதாரணமா சொல்றேன்னா சிலவங்க நிறைய பேர் குழப்ப இந்த விஷயத்த குழப்பி கொள்றேன். ரைட்? சோ பாருங்க y சமன் இந்த வடிவம் தான் கேட்டிக்கிறான். எக்ஸாய ஏல தானே காட்ட சொல்லிக்கிறான். இங்க கேக்குறான் எக்ஸாக ஏ முழுவதும் வர்க்கம் சய ஒன்றுன்னு தந்தீங்களே சாரி சஹ பீன்னு சொல்லி இந்த வடிவத்துல கேட்டீங்கன்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த வடிவத்துல கேட்டீங்கன்னா சொன்னா எக்ஸுக்கு நேரையா எக்ஸ் ஈக்குது, சயக்கு நேரையா சஹ ஈக்குது. சோ நீங்க என்ன செய்யுங்க, சய ஒண்ட இந்த குறியீட்டோட சமப்படுத்துங்க. குறியீட்டோட சய ஒண்ட சஹ ஒண்டு சஹ ஏக்கி. சோ சஹ ஏ சமன் சய ஒன்றுன்னு வரும். ஏ சமன் எத்தனை சய ஒன்று. சோ இங்க வந்து ஏ சமன் சய ஒன்றுன்னு வரும். ஏ குறியீடு சஹ இங்க சய. சோ இங்க வரும் ஏ சமன் சய ஒன்றுன்னு வரும். ஆனா அவன் கேட்டிருக்க கேள்வி எக்ஸாய ஏ முழுவதும் இருக்கா, இங்க ஏ சமன் ஒன்றுன்னு வரும். கிளியரா? நிறைய பேர் இதை ஏபி போட்டு கொடுக்கறதுல குழப்பி கொள்ற. சரியா? அது குழப்பவானா குறியீடோட சமப்படுத்துங்க. அழகா இல்லைங்க, குறியீடோட சமப்படுத்துங்க சார். அது ஏட இடத்துல எக்ஸ் டால் கூறையும் பி இடத்துல ஒய் டால் கூறையும் தானே எழுதணும். ஓ ஓ ஓ ஓ எக்ஸ் டா ஆல் கூற அடையாளத்தை மாத்தி எழுதும். சஹண்டா சயா சயண்டா சஹ அடையாளத்தை மாத்தி. ரைட்? ஓகே கிளியரா? இது வரைக்கும் ஓகே? எத்தனை கேள்வி? ஓகே. இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் ஒரு கேள்வி, இன்னும் 2 கேள்வி இருக்குது. அது நான் ஒரு கேள்வியே சொல்றேன். ரைட்? ஓகே, அது கேள்வியே செய்வோம். ரைட்? இப்ப கேக்குறான் கேள்வி கிராஃப். சரி பிரச்சனை இல்லை, நீங்க கிராஃப் வரைஞ்சுதானே இருப்பீங்க. இன்னொரு கேள்வி கேட்பான். இதுல வந்து அந்த கேள்வி கேட்கறது வழி இல்ல. இந்த கேள்வி கேட்டிக்க மாட்டான். எஸ் கேட்டில்ல. சம்டைம் இப்படி கிராஃப் ஒண்ணு வந்தான்னு வைங்களே. இப்படி கிராஃப் ஒண்ணு வந்தான்னு வைங்களே. y ஈக்குவல் x சய ஒன்று முழுவதும் வர்க்கம் சய 3. இப்படி ஒரு கிராஃப் ஒன்று தந்திரன்னு வைங்களே. y ஈக்குவல் x மைனஸ் 1 ஹோல் திங் ஸ்கொயர் மைனஸ் 3. இதுல கேக்குற கேள்வி என்னன்னு சொன்னா, கேட்பானவன் வரைவை பயன்படுத்தி வர்க்கமூல 3 பெருமானத்தை கண்டுபிடிக்க சொல்லுவான். வரைவை பயன்படுத்தி வர்க்கமூல 3 பெருமானத்தை கண்டுபிடிக்க சொல்லுவான். வரைவை பயன்படுத்தி கேட்பான் √3 பெருமானம் என்னன்னு சொல்லி. சோ இப்படி கண்டுபிடிக்க சொன்னா வரைவு இப்படி வரும்னு சொல்லுங்க. இப்படித்தானே வருமேனா வரைவு? இது ஒன்று சாரி y x திரும்பும் வந்து 1, சய 3ல 1, சய 3ல சய 2ல வெட்டும் ரைட் வெட்டிட்டு போகும் வைங்களே. இப்படிதான் வரும் கிராஃப். நான் பரும்படியா வரைகிறேன் என்ற அந்த கேள்வி இல்லாதனால. ரைட்? இந்த கேள்வியில கேட்க மாட்டான், வேற கேள்வியில கேட்பான். ரைட்? இப்ப கேட்டா வர்க்கமூலம் 3 பெருமானம் தானே கேட்கிறான். வர்க்கமூலம் 3 பெருமானம் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இப்படி கேட்பான். அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி கேட்பான். சரியா? வர்க்கமூலம் 6 பெருமானம் இல்லாட்டி வர்க்கமூலம் 7 பெருமானம் அப்படி கேட்டேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, வரைவு கிராஃபிக் தானே, கிராஃப் எக்ஸ் அச்ச வெட்ட இடத்த 2 மார்க் பண்ணி கொடுங்க.
எக்ஸ் அச்ச இல்ல ஒரு இடத்த மார்க் பண்ணாலும் போதும். இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோ, இங்கால இடத்த எக்ஸ் அச்ச வெற்ற இடம். ரைட். இப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, சமச்சீரச்சின் சமன்பாடு வரைக்கும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சிமெட்ரிக் ஆஃப் எக்ஸிஸ் இந்த இடம். ரைட்டா? இந்த இடம். ரைட். இந்த இடத்த மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்ப என்ன செய்யுங்க, வர்க்கமூலம் 3 பெருமானம் கேட்டா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, வர்க்கமூலம் 3 பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ பாருங்க, என்ன 3 தானே, இந்த டிஸ்டன்ஸ் என்ன 3. சோ நீங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் 3. ரைட். இந்த டிஸ்டன்ஸ் 3 கணக்கா இதுல 3 டிஸ்டன்ஸ் எடுங்க. எடுத்து ஸ்டார்ட் பாயிண்ட்ல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க வரைஃபை வெற்ற பாயிண்ட். அதே மாதிரி எண்ட் பாயிண்ட்ல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க வரைஃபை வெற்ற பாயிண்ட் இது இது. சோ அதுல வார எக்ஸ் ஆள் கூற பாருங்க, எக்ஸ் அளந்து பாருங்க, இது அளங்க. இப்போ பொக்ஸா எண்ணுங்க, 1 -0.1 2 3 என்று எண்ணி இந்த பாயிண்ட் எவ்வளவு வருதோ அதுதான் எக்ஸ் வர்க்கமூலம் 3 பாயிண்டா வரும். 1.73 விளங்கிச்ச விலங்குகளே திரும்ப விளங்கப்படுத்தும் விலங்கெல்லாம் நினைக்கிறேன். என்ன இது கேள்வி இல்லாதனால வரைஃபை வரைஞ்சின்னா சொன்ன எனக்கு விளங்கிக்கும் வரைங்க, நான் கேள்வி இல்லாதனால சொல்லிட்டேன். முதலாவது என்ன, வர்க்கமூலம் 3 பெருமானம்னு கேட்கிறான், வரைஃபை பயன்படுத்தி வர்க்கமூலம் 3 பெருமானம் √3 பெருமானம் கேட்ட நீங்க என்ன செய்யுங்க பாருங்க, வர்க்கமூலம் 3ன்னு சொல்றதுல 3 பாருங்க, இந்த எக்ஸ் அச்சுல பாயிண்ட் 0 பாயிண்ட்ல இருந்து கீழ வந்து 3 அலகுகள் போங்க. 2019 இந்த கேள்வி கேட்டில்லையா? இல்ல 2019 கேட்க மாட்டான் ஏன்னா கேட்க வழி இல்ல, கேட்கறதுக்கு அதுக்கு இடம் இல்ல. ரைட். 2018 கேட்டிக்க மாட்டான்னு நினைக்கிறேன், என்ன பேரும் கேட்டில்ல. ரைட். 2017 16ல கேட்டிப்பான்னு நினைக்கிறேன். சோ பாருங்க, கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தான்னு சொன்னா கேளுங்க. நேர்மூலம்டா இதா, நேர்மூலம்னு சொல்றீதா? எஸ் இல்ல மூலம் நான் சொல்லி தரேன், மூலம் வேற, நான் என்ன சொல்றேன். அண்ட் என்ன செய்யுங்க பாருங்க, அச்சுக்கள் வெற்ற இடம் இருக்குதுன்னு அதுல இருந்து கீழே வரைக்கும் 3 அலகுகள் அளந்து கொள்ளுங்க. பாருங்க, இந்த பாயிண்ட் வரைக்கும் 3 அலகுகள், 1 2 3 இதுதானே 3. ரைட். 3 அளந்து பாருங்க, இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ல வரைபட துண்ட மார்க் பண்ணிக்கோங்க இது. அதே மாதிரி எண்ட் பாயிண்ட்ல வரைபட துண்ட மார்க் பண்ணிக்கோங்க இது. சார் மோஸ்ட்லி விளங்காத நினைக்கிறேன் நிறைய பேருக்கு, பிரச்சனை இல்ல. ஏன்னா அந்த கேள்வி இல்ல, ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? ஓகே சார். விளங்குது சார். ஓகே. ரைட். பாருங்க, இந்த வரைஞ்ச வரை கொண்டு அதுல எப்படி வரும்னு சொல்லிட்டாங்களே, அந்த வரைப்புல வந்து கண்டுபிடிக்கலாம், அந்த வரைப்புல கண்டுபிடிக்க ஏலான்னு சொன்னா அதுல வார 1 தான் வந்து இது இப்படித்தானே வருது. y சமன் x சாயா 1 முழுவதும் வர்க்கம் சாயா 1 வந்து. சோ எங்களுக்கு தெரிந்த அதை கண்டுபிடிக்க கேட்க மாட்டானே, எங்களுக்கு என்ன வர்க்கமூலம் 1 பெருமானம் 1 தானே, அது தெரியுமே, கிராஃபை பயன்படுத்துக்கான தேவையில்லை, அதனால அதை கேட்க மாட்டான். இங்க பாருங்க, இதுல வர்க்கமூலம் தான் கேட்பான். இங்க என்ன பெருமானம் வருது அடு வர்க்கமூலம் தான் கேட்பான். ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார்? ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? சரியா? ஓகே. திருப்ப வானம் சரி விளங்குது. விளங்குதா? ரைட். காணிங்க, வர்க்கமூலம் 3 பெருமானம். சோ வர்க்கமூலம் 3 பெருமானம் கேட்டா இது எந்த அளவு விளங்கும்னு தெரியாது. சரி, பிரச்சனை இல்லை, ஏன்னா அது கேள்வி இல்லாதனால. ரைட். நான் கேள்வி ஒன்று உருவாக்கி செய்யறதுனால டைம் கிடைச்சு இன்ஷால்லா 2017 ஏழும்டா செய்யறேன். ரைட். 2017 16ல கேட்டிப்பான்னு நினைக்கிறேன். பாருங்க, வர்க்கமூலம் 3 பெருமானம் தான் கேட்கிறான். ஸ்டார்ட் பாயிண்ட மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 3 அளந்து கொள்ளுங்க. 3 அளந்து கொள்ளுங்க. 2 3 பாருங்க, 3 அளந்து கொண்டீங்க. ரைட். இத துண்டுலுக்கு வார வரைஃபை கண்டுபிடிங்க. பாருங்க, இந்த துண்டுலுக்கு வார வரைஃபை ஒரு துண்டை மட்டுமே, இங்கால இந்த துண்ட வார இவரும் எண்ட் பாயிண்ட்ல வார இவரும் இந்த வரைபட எக்ஸ் ஆல் கூற பாருங்க. இந்த வரைபட எக்ஸ் ஆல் கூற இது, அதே மாதிரி எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ் ஆல் கூற இது, இந்த கேப். சோ இந்த கேப்பை அளந்து கொள்ளுங்க என்னன்னு சொல்லி. நீங்க 0.1 0.2 0.3 0.4 அளந்தா 1.73 வரும். இந்த கேப் தான் வர்க்கமூலம் 3 பெருமானமா இருக்கும். இந்த கேப் தான் வர்க்கமூலம் 3 பெருமானமா இருக்கும். இல்லைங்களா? சம்டைம் வர்க்கமூலம் 2 பெருமானம் கேட்டீங்கன்னு வைங்களேன், வர்க்கமூலம் 2 பெருமானம் சொல்லி வர்க்கமூலம் 2 பெருமானம் கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க அளந்து கொள்ளுங்க. இதுல இருந்து கீழே அளந்து கொள்ளுங்க. 2 அலகுகள் பாருங்க, இந்த பாயிண்ட் இங்க இருந்து 2 அளந்துட்டீங்களா? 2 அளந்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்ல எக்ஸ் ஆல் கூற பாத்துக்கோங்க. இது எண்ட் பாயிண்ட் இங்க தானே, எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ் ஆல் கூற பாத்துக்கொள்ளுங்க 0. சோ இது ரெண்டுக்கும் இடையில தான் மாறும். சோ இதை அளந்து கொள்ளுங்க. 1 0.1 அளந்தீங்கன்னா
1 தசம் சம்திங் 4 தசம் 4 3 வரும். சார் ஒருத்தருக்கு ஸ்கிரீன் விளங்குறலன்னு சொல்லி மெசேஜ் போடுறாங்க. அவங்க வலது பக்கம் திரும்பி அவங்களோட இதை டபுள் டச் பண்ணா சரியா? அப்படியா? மிச்ச நேரமா விளங்குறல்லமா அவருக்கு பிரிண்ட் ஆகுது. என்னமோ தெரியல. மெசேஜ் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் விளங்குது இல்லையா? விளங்குது சார். சார் ஸ்கிரீன் விளங்கில்ல சார். ரெக்கார்டிங் போட்டிக்குது. ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுவாங்க ரைட்டா? ரைட். சோ இது பெருசா அல்டிகோட வலது பக்கம் ஒரு தடவை தள்ளிட்டு ஸ்கேன் செகண்ட் நீங்க டபுள் டச் பண்ணுங்க. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? சரி சரி ஓகே. மூலங்க நெட்வொர்க்லாம் ப்ராப்ளம் ஆயி என்ன சொன்னா சேர கிளியரா தான் தெரியும் எனக்கும் தெரியும். ரைட் ஓகே ரைட். வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 2 அப்படி பெருமானம் கேட்டேன்னு சொன்னா இப்படிதான் கிராஃப்ல இருந்து கண்டுபிடிக்கிறது. அந்த கேள்வி இருந்தா தான் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கேள்வி பெரிய கேள்வி ரைட். சோ இதை இப்போதைக்கு இப்படி விளங்கிக்கொள்ளுங்க. ஏன்னா வர்க்கமூலம் 3 பெருமானம் கேட்டான்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, வெற்ற பாயிண்ட் எடுங்க. வெற்ற பாயிண்ட்ல இருந்து 3 அலகுகள் கீழே அளந்தா ரைட். இது வரைக்கும் அளந்துட்டீங்க 3 ரைட். இதுள்ளுக்கு வார வரைஃபை கண்டுபிடிங்க. இதுளுக்கு வார வரைஃபை நான் ஸ்டார்ட் பாயிண்ட்ல இந்த துண்டு, எண்ட் பாயிண்ட்ல இந்த துண்டு, இந்த வரைஃபை. இந்த துண்டோட எக்ஸால் கூற கண்டுபிடிங்க. நான் ரேஞ்ச் எழுதினோம் அது மாதிரி எக்ஸால் கூற கண்டுபிடிங்க. இதுவும் இதுவும். சோ இத துண்டா அளந்து எழுதுங்க. அதான் வர்க்கமூலம் 3. இதை அளக்க எழுந்தன. அது உங்களுக்கு பாக்ஸ்ல வரைஞ்சீங்கன்னா சொன்னா விளங்கும். அது 0.1 0.2 0.3 0.4 0.4 அது அளந்தீங்கன்னு சொன்னா 2017 சார். 2017 அஞ்சாவது கேள்வி. 2017 லாஸ்ட் கேள்வி. அது வந்து கேள்வி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து விளங்கப்படுத்தணும் கிராஃப். ரைட்டா கிளியரா? இது வந்து பெருசா அல்டிகோல தேவையில்லை. சொல்லுங்கம்மா. அடுத்த கிளாஸ் எப்ப? இன்ஷாஅல்லாஹ் சொல்றேன். சொல்லுங்க. அந்த பாயிண்ட் அளக்க போகலே சின்ன பாக்ஸ் அளவு அளக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த பெரிய சின்ன பாக்ஸ் அளந்து கொள்ளுங்க. சம்டைம் இது வந்து சரியா வெட்டாது, சரியா பாக்ஸ்ல வெட்டாது. சின்ன பாக்ஸ்ல அளவு வந்து 0.1 ன்னு நினைப்பீங்க. சின்ன பாக்ஸ்ல எத்தனை சின்ன பாக்ஸ் வரன்னு சொல்லி அளந்து கொள்ளுங்க. 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 சம்திங் அப்படியே வரும். சரிங்களா? சோ இதுங்கள அளந்து. ஓகே சார் தேங்க் யூ. இது 1 ன்னு வரும். இதுக்காங்கள 1 ன்னு வரும். அது போல இது அளந்து கொள்ளுங்க. சார் இதுல 0 ல இருந்து பாக்குற ஒரு டைம் நீங்கதா விளங்கல? 0 ல இருந்து பாக்குற டைம் நீங்கதா இதுல? 0 ல இருந்து பாக்குறது இல்ல. 0 ல இருந்து பாக்குறது இல்ல. நீங்க வெற்ற பாயிண்ட்ல இருந்து தான் கலக்கணும். இந்த துண்டு வர்க்கமூலம் 2 ன்னு கேட்டா இந்த துண்டுன்னு வரும். வர்க்கமூலம் 3 ன்னு கேட்டா இந்த துண்டு வரும். அது கேள்வி சரியோ? கேள்வியை நான் திரும்ப எகைன் நான் ஒரு கேள்வியோட அந்த கேள்வியை விளங்கப்படுத்துறேன் நான். ரைட். வேற டைம் ஒன்று நான் விளங்கப்படுத்துறேன். 2017 ஓகே கிளியரா? இது வரைக்கும் ஓகேயா எல்லாரும்? கிளியர் ரைட்? ஓகே அப்ப சரி ஒரு ஓகே அண்ணா எல்லாரும் கிளியரா? ஓகே விளங்கிச்சா? டைம் ஃபுல்லா செய்யறதுக்கு எல்லாம் செய்யறது. சார் இப்போ இந்த கேள்விக்கும் நேர்மூலத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? நேர்மூலம் மூலங்கள்னு கேட்டா நீங்க என்ன செய்யுங்க சொன்னா, மூலங்கள்னு கேட்கிற வந்து எக்ஸ்ட வேல்யூவை கேட்பான். எக்ஸ்ட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டா என்ன செய்யுங்க, எக்ஸ் அச்ச கிராஃப் எந்தெந்த பாயிண்ட்ல வெட்டுறான்னு பாருங்க. அதான் நேர்மூலம் மறைமூலம்னு கேட்பான். எக்ஸ் அச்ச கிராஃப் எந்தெந்த பாயிண்ட்ல வெட்டுறான்னு சொல்லி கண்டுபிடிங்க. எந்தெந்த பாயிண்ட்ல வெட்டுறான்னு சொல்லி பாருங்க. இந்த பாயிண்ட்லயும் இங்கால பாயிண்ட்லயும் தான் வெட்டும். சோ இந்த பாயிண்ட்ல வெற்ற இடத்துல எக்ஸ் ஆல் கூட கண்டுபிடிங்க. வெற்ற பாயிண்ட்ல எக்ஸ் ஆல் கூட கண்டுபிடிங்க. உதாரணமா 1.7 சொல்றேனே, சும்மா சொல்றேன். 1.7 ரைட். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிங்க. இந்த பாயிண்ட்ல உதாரணமா சும்மா சொல்றேன் ரைட். 3.7 கண்டுபிடிங்க. எடுங்களே. இந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னு சொன்னா 1.7 3.7 எக்ஸ் ஆல் கூறு ரைட். வெற்ற இடத்துல எக்ஸ் ஆல் கூறு ரைட். இதுல வந்து எது பிளஸ் ஆயிக்குது? இது லீக்குது, இது மைனஸ் பிளஸ் லீக்குது. எது பிளஸ் லீக்குது? 3.7. அதுதான் நேர்மூலம். இது மறைமூலம். நேர்மூலம் மறைமூலம் ரைட். பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ. அப்ப கேட்டா பாசிட்டிவ் வேல்யூவை கேட்டா எக்ஸாமன் 3.7 அவ்வளவுதான் கேள்வி. மறைமூலம் கேட்டா
எக்ஸாமன் சய 1.7. அதே மாதிரி மூலங்கள் சும்மா கேட்டான்னு சொன்னா சும்மா வெளியூ கேட்டான்னு சொன்னா எக்ஸாமன் சய 1.7 அல்லது எக்ஸாமன் 3.7 சும்மா கேட்டா. கிளியரா? 1.7 தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே. வெற்ற இடத்தை பாருங்க, எக்ஸ் அச்ச வெற்ற இடத்தை வரைவு வெற்ற இடத்தை ரெண்டையும் எக்ஸ் ஆல் கூற மார்க் பண்ணிக்கொண்டு அது பிறகு நேர் மூலமா மறை மூலமான்னு சொல்லி அவன் கேட்கிற கேள்வி கேட்பான் விடைய கொடுங்க. பெருமான வீச்சென்றாலும் பெருமான ஐடியென்றாலும் எஸ் ரெண்டு உண்டு. பெருமான ஆயிடேண்டாலும் பெருமான வீச்சுண்டாலும் ரெண்டு உண்டு. சரி கிளியரா விளங்கிச்சா? இந்த படிச்சு கூடுதலா வந்து பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க. சார் 2016 வந்து வரையறை பயன்படுத்தி ஒரு எக்ஸ் வர்க்கம் செயர் இன்டெக்ஸ் சமன் 4 ஆக இருக்குமாறு உள்ள எக்ஸின் நேர் பெருமானத்தை முதலாம் தசமத்திற்கு கண்டிக்க சார். எஸ் அப்படி கேக்குறாந்தனே. இப்ப y சமன் x வர்க்கம் 2017 கேள்வி சொல்லுங்க தம்பி ஃபுல்லா. ஆயிடு என்ன சார்ப் என்ன? x வர்க்கம் செயர் சமன் 4 இல்ல அத y சமன் 4 sin x பிராக்கெட்ல x செயர் 2 y சமன் x சார்ப் வந்து y சமன் 4 y சமன் 4 சய y சமன் 4 ரைட் y சமன் 4 sin x சார் இந்த பிராக்கெட்ல சார்ப் வந்து ஒத்த பேசுங்களே. ரைட் ஒத்த பேசுங்க. ரைட் ஒத்த சொல்லுங்க. ரைட் தம்பி சொல்லுங்க. சார்ப் வந்து y சமன் 4 sin x பிராக்கெட்ல x சய வர்க்கம் சாரி இந்த x சய 2 சார்ப் முழுவதும் வர்க்கம். சார் x க்கு முழுக்கு பிராக்கெட் முழுக்கு இன்னொரு x ஆனு சார். பிராக்கெட் முழுக்கு இன்னொரு x ஆனு வரும். சாரி x ரைட் x சய 2 ரைட். இவர்தானே சார்ப் ரைட். வர்க்கம் வரும். பிராக்கெட்ல வந்து வர்க்கம் வரும். பிராக்கெட் வர்க்கம் வரும். வர்க்கம் வராது தம்பி. x வந்து வர்க்கம் வந்தான்னு சொன்னா பிழை ஆகும். அது 3 படி வர்க்கம் வந்தில சார். வர்க்கம் வராது சார். அவர் எங்க சொல்றாரு. வர்க்கம் வராது ரைட். இது வரைக்கும் வரும் ரைட். இது சரி இது கிராஃப் சரி ரைட். கடைசி கேள்வி கேளுங்க என்னடா? y சமன் வரைவை பயன்படுத்தி வரைவை வர்க்கம் -2x சமன் 4 ஆக இருக்குமாறு உள்ள எக்ஸின் நேர் பெருமானத்தை முதலாம் தசமதானத்தில் காண்க. x வர்க்கம் sin 2x x வர்க்கம் sin 2x சமன் 4 செட்ல போட சொல்லுங்க. சரியா இது? ஓகே சரி. ஆக இருக்குமாறு எக்ஸின் நேர் பெருமானத்தை முதலாம் சரி ஓகே. கேள்வி விளங்கிட்டு இது ஓகே தானே? இது ரெண்டும் ஓகே தானே? இன்ஃபாஸ் மற்றவங்க வந்து மியூட் பண்ணி ஓகே அண்ணா இதோட முடிச்சு அவங்க மியூட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா ஓகே. எனக்கு சொன்னா மற்ற ஒரு ஆள் கதைக்க அவர் மட்டும் கதைக்கிறது ஓகே இருக்கும் நினைக்கிறேன். ஓகே அண்ணா ஓகே கேள்வி பார்ப்பு இதுதான் கேள்வி ரைட். இப்படி கேள்வி கேட்டா பயந்துடப்பட லேசான கேள்வி. இப்படி கேக்குறேன் என்னன்னு சொன்னா உங்களை பயமுடுத்துறது கேட்பான். இப்படி தந்தா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இவர்ல இருந்து இவரை யோசிங்க. இருந்து இவர் எடுக்க பாருங்க. இவர்ல இருந்து இவர் எடுக்க ஃபர்ஸ்ட்டுக்கு யோசிங்க. அதான் ஐடியா. இவர்ல இருந்து இவர் இப்ப காணிங்க ஒரு கேள்வி செய்ய பெருசா செய்யலும் ரைட். ஏன்னா வார பிரச்சனை இதுல இருக்கிற மாதிரி ரைட். 2x சமன் 4 ஓ சமன் 4 ரைட் சரி ரைட். இப்ப பாருங்க இவரை நான் உடைக்கிறேன். உள்ளுக்கு உடைச்சா பாருங்க 4 சய x ஆல பெருக்கினா x வர்க்கம் சார் 2017 பேப்பரா? எஸ் 2017 நினைக்கிறேன். 16 ரைட் பாருங்க இவரை தந்திக்கிறான்
இவர்ல இருந்து இவரை யோசிக்கிறேன் ரைட் பாருங்க இவரை நான் உடைக்கிறேன் உடைச்சா என்ன வரும் 4 sin x வர்க்கம் 2x இப்ப கவனிங்க நல்லா இவர் தானே வருது இவர் தான் மேலிருந்த விரிதான் இவர் தான் வருது இப்ப இவர் தந்திக்கிற இவர்ல இருந்து இவரை செட் பண்றேன் பாருங்க நல்லா பாத்துக்கொள்ளணும் x வர்க்கம் sin 2x 4 x வர்க்கம் sin 2x 4 இப்ப நான் இவர் அப்படியே வரணும் இந்த செட் அப்படியே இங்கல கொண்டு வரேன் கொண்டு வந்தா பாருங்க நான் பூஜ்ஜியம் இங்கல வந்தா பூஜ்ஜியம் சமன் 4 x வர்க்கம் சமனுக்கு இங்கல சய x வர்க்கம் சய 2x சமனுக்கு இங்கல வரும் சஹ 2x கரெக்ட் சார் பாருங்க மேலிக்கிற கேள்வியை கீழிக்குது மேலிக்கிற சாம்பாட கீழிக்குது சமன்பாட செட் இப்படி கேள்வி சமன்பாட கேள்வி செட் பண்ணுங்க ரைட் இப்ப பாருங்க தந்திரான் y சமன் சய x வர்க்கம் சஹ 2x தான் கேள்வி என்ன இது 0 சமன் 4 சய x வர்க்கம் சஹ 2x பாருங்க இப்ப பாருங்க இல்ல பாத்தீங்க சொன்னா இவர் ஃபுல் ஆகிற இடத்துல இவர் இருக்கிறாரு ரைட் அப்ப y 0 ஆகிற இடம் அப்ப என்ன y சமன் 0 கவனம் y சமன் 0 என்று சொல்றீங்க y 0 x அப்ப கிராஃப் எந்த துண்டுதோ வரும் உயர்வு கிராஃப் ஒன்று தான் வரும் இதுக்கு உயர்வு கிராஃப் ஒன்று வந்தா எங்க வெட்டுதோ இந்த பாயிண்ட் ரெண்டுல எங்க வெட்டுதோ அந்த பாயிண்ட் ரெண்டையும் அளந்து கொள்ளுங்க இந்த பாயிண்ட் என்ன சம்டைம் வரும் தெரியா சும்மா சொல்றேன் 1.73 வரும் சாயா இங்கால பாயிண்ட் வாங்க எடுக்கிறேன் 1.73 எடுக்கிறேன் ரைட் என்ன தெரியா எத்தனை வச்சு 3.2 ரைட் இந்த பாயிண்ட்ல இப்ப கேட்டது என்ன இதுதான் பாயிண்ட் இப்ப என்ன எக்ஸாமன் சய 1.73 அல்லது எக்ஸாமன் 1.73 இப்ப கேட்டீங்கன்னா நேர் பெருமானத்தம் பாசிட்டிவ் பெருமானத்தை கேட்கிறேன் பாசிட்டிவ் வேல்யூ எது எக்ஸாமன் 1.73 இவ்வளவுதான் விளங்கிச்சா இல்லைங்களா திரும்ப கொஞ்சம் சொல்லுங்களேன் லாஸ்டா சொன்ன திரும்ப ரைட் ஓகே திரும்ப சொல்றேன் அதோட பெருமானத்தை சொல்றேனே 3.2 3.2 1.2 சரி இப்படித்தானே இதுதானே சார்பு இதுதான் சார்பு கேட்டிருக்கிற கேள்வி என்ன எக்ஸ் வர்க்கம் என்னது எக்ஸ் வர்க்கம் சய 2x சமன் 4 எக்ஸ் வர்க்கம் சய 2x சமன் 4 ரைட் இப்படி கேள்வி கேட்டா டக்குன்னு இந்த இதுல இருந்து மேலிக்கிற வரைப்பை யோசிங்க பாருங்க மேலிக்கிற வரைப்பை உடைச்சு எழுதுறேன் நான் உடைக்கிறேன் உடைச்சு எப்படி வரும் y சமன் 4 சய எக்ஸோட எக்ஸ பெருக்கினா என்ன வரும் எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸோட சய 2 பெருக்கினா என்ன வரும் சஹ 2x இதான் கிராஃப் இதான் வரைப்பு இப்ப என்ன செய்யறேன் இவரை செட் பண்றேன் இவர மாதிரி பாருங்க என்ன செய்யறேன் இந்த செட் அப்படியே இங்கால எடுக்கிறேன் இப்படித்தான் நந்திக்கிறான் எக்ஸ் வர்க்கம் சய 2x சமன் 4 இந்த செட் அப்படியே இங்கால எடுத்தா 0 சமன் 4 எக்ஸ் வர்க்கம் இங்கால வந்தா சய எக்ஸ் வர்க்கம் சய 2x இங்கால வந்தா சஹ 2x இப்ப பார்த்தா உங்களுக்கு விளங்கும் யார் இந்த இடத்துல யார் இருக்கிறாரு இவர் இருந்த இடத்துல இவர் இருக்கிறாரு ஓகே இப்ப பாருங்க y இந்த இடத்துல யார் இருக்கிறாரு 0 அப்ப y சமன் 0 ஆகிற இடத்துலதான் தீர்வு வரும் சோ y சமன் 0 கிராஃப வரைய தேவையில்ல y சமன் 0 சொல்றேன்னா x அச்சு தான் y சமன் 0 சொல்லுவோம் சோ தம்பி சொன்ன மாதிரி 1.2 3.2 வெட்டுதான் இப்படித்தானே கிராஃப் வரும் சோ y சமன் 0 ஆகிறது x அச்சு இப்படி வரைஞ்சு பாருங்க -1.2 ரைட் இப்படித்தானே வரும் ரைட் சோ y சமன் 0 ஆகிற கிராஃப வரைஞ்சீங்கன்னு சொன்னா y சமன் 0 வரைஞ்சி அது வெற்ற இடம் என்ன வரைப வெற்ற இடம் இதுவும் இதுல இருக்கிற x ஆல் கூற கொடுங்க இந்த பாயிண்ட் x ஆல் கூற என்ன x சமன்
சய 1.2 அதே மாதிரி எக்ஸாமன் 3.2. இப்ப இதுல கேக்குறேன் இது தம்பி நேரா கேக்குறான். ஓ சார் நேர் மூலத்தை நேரா கேக்குறான். எக்ஸாமன் 3.2 பெருமானத்தை முதலாம் தசமானத்திற்கு ஆக இருக்குமாறு எக்ஸின் நேர் பெருமானத்தை முதலாம் தசமானத்திற்கு காண்க. எஸ் முதலாம் தசமதானத்துல உங்களுக்கு கொடுக்க தெரியும். சம்டைம் 3.2 5 தந்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு சாரி 3.2 3 வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்க தெரியும் முதலாம் தசமதானத்துக்கு. தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பருக்கு அங்க அடுத்து இருக்கிற நம்பரை பாருங்க 5 விட பெருசு அது தெரியும் உங்களுக்கு. சோ 3.2 வரும். அது தசத்தை கொடுக்க தெரியும், தசமதானம் தெரியும், வெற்ற இடத்துல கொடுங்க அவ்வளவுதான். விளங்கிச்சாருங்க இல்லையா? கிளியரா? சரியா? கிளியரா? எல்லாரும் விளங்கிச்சா? ரைட், ஏதோ விளங்கிக்கும் நினைக்கிறேன். ரைட், கூடுதலா சரி ரைட்டா? சரி என் சார் டவுட் என்னன்னு சொன்னா நீங்க மெசேஜ போடுங்க. சுஷாந்தன் அண்ணனுக்கு இல்லாட்டி அப்துல் ரஹ்மான் அண்ணனுக்கு நான் இன்ஷால்லா என்ன கிளியர் பண்றேன். என்ன உங்களுக்கு சொல்லித்தரேன் வாய்ஸ் நோட்ல இல்லாட்டி எப்படி சார் சொல்லித்தரேன். ரைட், ஓகே கிளியரா? ஓகே, ட்ரிக்னோமெட்ரிக் கேள்வி நாங்கள் இன்ஷால்லா இன்னொரு டைம் எடுப்போமா, எடுத்து செய்வோம். சரியா? சரி, ஓகே அண்ணா. துஷாந்தா அண்ணா, அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் இருங்க, நான் துஷாந்த் சரி ஓகே பண்றேன். ஓகே, கவனிச்சுக்கோங்க. இன்ஃபாஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அப்பன். 2 hours வந்து தண்ணியும் குடிக்காம இவ்வளவு நேரம் வந்து எனக்காக இந்த குருகுலம் சொசைட்டிக்காண்டி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி தந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அப்பன். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வைக்கிற ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த இன்ஃபாஸ் சர்வரோட வந்து மேலதிகமா இப்படி இன்றைக்கு விளங்கப்படுத்தின மாதிரியே மேலதிகமா இந்த எக்ஸாம் பீரியடுக்குள்ள 1 month டைம் நீங்க வச்சிருக்கீங்களா, இன்னும் 1 மாசம் உங்களோட கையில இருக்குது. சின்ன ஒரு பேமெண்ட் ஒன்றை செலுத்தி கொண்டு நீங்கள் அவரோட அந்த தொடர்ந்து பர்சனல் கிளாஸ்ல ஜாயின் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு குரூப்ஸ்ல வந்து அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கொள்வேன். நீங்கள் வந்து குரூப் கிளாஸ்ல ஜாயின் ஆகிறதா இருந்தால் என்ன கண்டெக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி அப்துல் ரஹ்மான் சொல்லி இருக்கிறார் அவரை கண்டெக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களோட சந்தேகங்கள் அப்படி எதுவும் இருந்தாலும் தாராளமாக எங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதே மாதிரி நீங்கள் மேலதிகமாக கற்க விரும்பினா அந்த 1 மாசம் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் காசு ஒரு விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த 1 மாசத்துக்கு நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கற்றலுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். கணிதம் வந்து 2 hours படிப்பிச்சு முடிக்க இல்லாதது எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் உங்களுக்கு கஷ்டமான பகுதிகளை மட்டும்தான் அன்றைக்கு இன்ஃபாஸை கொண்டு உங்களை சேர்ந்திருந்தேன். நீங்கள் இந்த கிளாஸை பற்றின ஒப்பீனியன்ஸ், அதாவது சார் உங்களுக்கு முன்னாலே இருக்கிறாரு, அந்த கிளாஸ் சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அந்த யூஸ்ஃபுல்லா இருந்ததா, என்னென்ன ஃபீட்பேக் வந்து நீங்க வச்சுக்கிறீங்களோ இதை இருக்கா சட்ல வந்து இருக்கா போட்டுக்கொள்ளுங்க. அவர் வந்து அந்த ஃபீட்பேக் இருக்கா பார்த்து தன்னை மேலும் 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 சொல்றது. அவர் ஃபீட்பேக் மூலம் ஒரு ஆள் வந்து என்ன செய்வாருன்னா வளர்த்து கொண்டு போகலாம். இது நிறகுறைகள் இருந்தால் அதை பார்த்து இதை நான் திருத்தி கொள்ளணும்னு சொல்லி அவரை திருத்தி கொண்டு போகலாம். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் இருந்தால் அவருக்கு தட்டி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபீட்பேக்கில் அதை தெரிவித்துக் கொள்ளுங்க. இருக்கும் அவங்களோட கிளாஸ் எப்படி இருந்தேன்னு சொல்கிற விஷயத்த சரியா சாட்ல நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க, அவருக்கா பார்ப்பார். நான் பேசுறது எல்லாரும் கிளியராக விளங்கி தானே இருக்கும். அவங்களோட ஃபீட்பேக் இருக்கா தயவு செய்து சாருக்கு ஒருக்கா கொடுங்க, என்ன மாதிரி கிளாஸ் அப்படின்னு சொல்லி.